Okay. Good evening to all. Hello. 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 Hello, ma'am. Good evening, everybody. Good evening. Happy evening. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முகம் தான் பேசுது, வாய் பேசலையே. ஓகே. நல்லா இருக்கும்பா. நல்லா இருக்கும் மேம். வெரி குட், வெரி குட். கிரேட். சூப்பர். ஓகே, இன்னைக்கு நம்ம எதற்காக கூடி இருக்கோம்? பப்ளிக் ஸ்பீக்கிங். பேசணும்னு வந்துட்டு இங்க பேசாம இருந்தா எப்படி? பப்ளிக் ஸ்பீக்கிங். பப்ளிக் ஸ்பீக்கிங் இல்ல, எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங். Effective value. Once again, welcome everyone to Senexus KS Academy, conducting effective public speaking mastery class. Okay. Today I am going to explore the roadmap to becoming an effective public speaker. Okay, va? அகலமா? இன்னைக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இது வந்து 2024 இருக்கும். 2020 வைரமுத்து ஐயாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அகாடமி ஒரு ஈவெண்ட், ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஈவெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணோம். அந்த ஈவெண்ட்ல வந்து ஒரு குவிஸ் காம்படிஷன், யாரெல்லாம் 90 அபவ் வாங்குறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு கிஃப்ட் காத்துட்டு இருந்தது. அந்த கிஃப்ட் வந்து தி ஆர்ட் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங் கிளாஸ். அது வந்து 2 days கிளாஸ், ஒரு ஃபுல் டே, 2 days ஃபுல் டே அந்த கிளாஸ் இருந்தது. அந்த கிளாஸ் நாங்கள் கொடுத்தோம் 2020. அதுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 90 and above வாங்கியிருந்தவங்க 15 நபர்கள். இந்த 15 நபர்களுக்கு நாங்கள் வந்து தி ஆர்ட் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங் கிளாஸ் வந்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம். அதில் ஒருத்தவங்க 2 நாளுமே வரல. ஸோ எடுத்துக்கொண்டவங்க 14 பேர் தான். இந்த 14 பேர்த்துல லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர், அதில் ஒரு சின்ன பொண்ணு உட்பட, 7வது படிக்கக்கூடிய ஒரு புவனேஸ்வரின் ஒரு பொண்ணு உட்பட 8 பெண்கள், 6 ஆண்கள். இந்த 14 நபர்கள் வந்து இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணாங்க. ஒரு நிமிஷம் இரு, கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணாங்க. அதுடைய சிறப்பு என்ன அப்படின்னு 4 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, அந்த 14 நபர்கள்ல 8 நபர்கள் வந்து இப்போ தமிழ் அமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இந்த 4 வருடத்துல அவங்க வந்து எக்கச்சக்கமான உலக சாதனைகளை அவங்க பண்ணிருக்காங்க. அவங்க யாருன்னு நான் சொல்ல விரும்பல. அவர்களே பேசக்கூடிய நேரம் வரும், அப்பொழுது நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஏற்கனவே ஒரு 2-3 பேர் வந்து பேசியிருக்காங்க நம்மளுடைய நிகழ்ச்சியில. ஒரு 8 பேர் வந்து ஒரு அமைப்பு ஒன்று ஆரம்பிச்சு அது ஒரு மிகப்பெரிய லெவல்ல அவங்கவுங்க இருக்கக்கூடிய இடத்துல பண்ணி இன்னைக்கு வந்து இணையத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தமிழ் அமைப்புடைய சாம்ராஜ்யம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையில இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பானவர்களாக ஆகியிருக்காங்க. மற்ற ஒரு 7 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா 5 பேர் வந்து ஆசிரியராகவும் பேராசிரியராகவும் இருக்கக்கூடியவங்க. அவர்களுடைய பணியில அடுத்த கட்ட ஒரு சிறப்பை அவர்கள் பார்த்திருக்கிறாங்க. ஒருவர் மட்டும் என்ன ஆனாரு அப்படின்றது நமக்கு தெரியல. இதுதான் அந்த 15 நபருடைய, அந்த பரிசை பெற்ற 15 நபருடைய விஷயம். இதுல 15 பேர்ல ஒரு 13 பேர் வந்து நல்லதொரு மாற்றம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில அடுத்த இது மாதிரி இன்னொரு தடவை நம்ம கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு, ஆனா கொடுக்க முடியல. இந்த வாட்டி ஒரு வாரம் முழுக்க பொங்கல் நிகழ்ச்சியில யாரெல்லாம் பங்கேற்றாங்க, ஒரு நிகழ்வா இருந்தாலும் சரி, அவர்கள் பங்கேற்றிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதை கொடுப்போம் அப்படின்ட்டு நினைச்சோம். 90 and above அங்க நம்ம ஒரு கிரைட்டீரியா வச்சிருந்தேன். பட் இங்க அது மாதிரி இல்லாம யாரெல்லாம் இந்த 1 வீக்ல கலந்துக்கிட்டாங்களோ, திங்கள் முதல் நேற்று வரைக்கும் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க, அவங்க எல்லாத்துக்குமே நம்ம கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். பாருங்க, எப்பொழுதுமே இலவசமா ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா அதோடைய வரவேற்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் அப்படின்றது எழுதப்படாத ஒரு நீதி. நோ ஃப்ரீ லஞ்ச் அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் கூட இருக்கு. ஆனா நம்ம வந்து அதனால இலவசம் ஃப்ரீ கிளாஸ் நான் சொல்ல, கிஃப்ட் கிளாஸ் நம்ம சொன்னோம்.
ஒரு 25 நபர்கள் வந்து பெயர் 24 நபர்கள், ஒரு நபர் தெரியும். ஆனா அவங்க பெயர் பதிவு செய்யல. மொத்தம் 25 நபர்கள் பெயர் பதிவு செய்தீங்க. இப்ப வந்திருக்கக்கூடிய நபர்கள் 22, என்னை விடுத்து பார்த்தோம்னா 21 நபர்கள் வந்திருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. ஆ கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 வருடம் கழித்து பார்க்கும் பொழுது, இங்க இருக்கக்கூடியவர்களும் நல்லது ஒரு நிலையை இப்ப என்ன ஒரு நிலைமையில இருக்கீங்களோ, அந்த ஸ்பீக்கிங்ல ஓகேங்களா? உங்களுடைய அந்த ஸ்பீக்கிங் ஸ்கில்ல இத விட கண்டிப்பா ஒரு 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 60 ஒரு 70% அபோவ்ல தான் நீங்க இருப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கா? அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். ஓகேங்களா? சோ அது மாதிரியான ஒரு கிளாஸ்க்குள்ள தான் நம்ம இன்னைக்கு வரப்போறோம். Yes, yes. ஓகே. நீங்க அத ஃபாலோ அந்த 15 பேர்ல ஒருத்தவங்க வரவே இல்ல. 14 பேர் எடுத்துக்கிட்டாங்க. அதுல ஒருத்தவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. 13 பேரும் சக்சஸ் ஆனாங்கன்னா, நம்ம எடுத்த பப்ளிக் ஸ்பீக்கிங் தான் அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த 13 பேத்துடைய அந்த ஃபாலோ அவங்க பண்ணின அந்த ஆக்ஷன் ஆகச்சிறந்த சொல், செயல் அப்படின்னுவாங்க. அந்த செயல அவங்க செஞ்சாங்க. என்ன சொன்னோமோ அத அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அவர்களுடைய விடாமுயற்சி, அவங்களுடைய தன்னம்பிக்கை, அவர்களுடைய செயலாற்றல் மூலமாக இன்று அவங்க சிறந்திருக்காங்க. இதே தான் இங்க. ஒரே ஃபார்முலா 1, 1, 2ன்னா 2 தான். ஓகேங்களா? அங்க சொன்ன அதே ஃபார்முலா தான் உங்களுக்கும் நம்ம சொல்லப் போறோம். இத நீங்க அதே மாதிரி செயல் வீரராக இருந்தீங்கன்னா, நிச்சயமாக நல்லதொரு பலனை அனுபவிக்கலாம். அந்த கிளாஸ்க்கும் இந்த கிளாஸ்க்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தி ஆர்ட் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங்ன்னு அது இருந்தது. இந்த கிளாஸ் வந்து எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்ட்டு இருக்கு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 2020ல இது மாதிரியான இணையத்தோட பயன்பாடு ரொம்பலாம் கிடையாது. ஆன்லைன் கிளாஸ்லாம் ரொம்பலாம் கிடையாது. அப்ப வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. அப்போ மக்கள் வந்து பேசுறதுக்கு உண்மையாலுமே தயங்குனாங்க. அ இப்ப ஒரு வெபினார்ல பேசணும்னாலோ, ஆன்லைன்ல பேசணும்னாலோ, நேரடியா பேசணும்னாலோ ரொம்ப தயங்கினாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை இல்ல. எனக்கு எப்படா மைக் வரும்? எனக்கு எப்படா வாய்ப்பு கிடைக்கும்? அப்படின்ட்டு தான் இருக்காங்க. அதனால பேசுறதுக்கு இப்ப நெறைய பேர் இருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் இந்த 4 வருஷத்துல. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, என்ன பேசணும்? அத எப்படி பேசணும்? எப்படி பேசுறப்ப மக்கள் ரசிப்பாங்க? நமக்கான ஒரு அங்கீகாரம் அங்க கிடைக்கும். அடுத்தடுத்த முறையும் நம்ம பேச்ச வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவமா இல்ல. ஏன்னா பேசுறது வந்து இப்ப பாருங்க, இப்ப கூட நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மைக்க மியூட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் பேசுறதுல ரொம்ப சிறப்பா இருக்கீங்க. ஓகேங்களா? பட் நம்ம பேசணும், எப்படி பேசணும், எவ்ளோ அதுக்கு முக்கியத்துவம் அந்த பேச்சுக்கு முக்கியத்துவம் குடுக்கக்கூடியது. அதனால தான் எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இதுதான் டிஃபரன்ஸ் 2020 பப்ளிக் ஸ்பீக்கிங் கிளாஸ்க்கும், இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய பப்ளிக் ஸ்பீக்கிங் கிளாஸ்க்கும். ஓகேவா? ஆர் யூ ரெடி? ரெடி மேம். ரெடி மேம். ஓகே, வெரி குட். எப்போ நீங்க பேசணுமோ அப்ப மட்டும் மியூட் எடுத்துட்டு நீங்க சொல்லிடுங்க. அப்பப்போ சாட் பாக்ஸ்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வாவ் உடைய உங்களுக்கான ஒரு விஷயம் கிடைச்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஓகே ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஒரு நிகழ்ச்சியை பத்தி நம்ம சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஒரு நிகழ்ச்சியை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இது வந்து உண்மையிலே நடந்த ஒரு விஷயம். ஒரு ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம், ஒரு வரலாற்று பதிவு அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வந்து ரொம்ப இடர்பாடுகளுக்கு இடையில ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தையானது பொறக்குது. அது பொறந்து வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள், 4 வருடங்கள் அது பேசவே இல்ல. அதுக்கு வாய் பேசல. உடனே எல்லாருமே அந்த பேபிய வந்து ஊம அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுடைய அம்மாக்கு, அப்பாவுக்கும் என்ன ஒரு இதுன்னா, அந்த குழந்தை வந்து வேண்டாம் அப்படின்றதுனால அவங்க வந்து ரொம்ப முயற்சி பண்ணாங்க. இந்த குழந்தைய அழிச்சிடலாம் அப்படின்றதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அதனால வந்து அந்த அந்த அதுடைய பாதிப்பு, அந்த சைட் எஃபெக்ட் வந்து குழந்தையோட பேச்சு திறனை எடுத்துருச்சோ அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்கு. அதனால வந்து போய் எங்கேயாவது போய் காமிக்கலாம். இப்ப இப்ப இருக்கிற மாரி அடிக்கடி டாக்டர்ட்ட போய் காமிக்கிறதுலாம் அந்த காலத்துல கிடையாது. அதனால வந்து போய் காமிக்கலாம்னாலும் ஒரு பயம். நம்மனால தான் பிரச்சனை வந்துரும். சைட் எஃபெக்ட் அப்படின்றது சொல்லிடுவாங்களோ! அப்படின்ற ஒரு எண்ணம். காமிக்கலாமா, வேணாமான்றதும் அவங்களுக்கு தெரியல. அப்படியே அந்த குழந்தை பேசாம இருக்கு. ஒரு 3 வருடம், 4 வருடம், 5 வருடம் போயிடுச்சு. அதுவே 5வது வருட துவக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நாள் திடீர்னு காலையில ஒரு அ ஒரு 9 மணி போல அந்த குழந்தை வெளியில விளையாண்டுட்டு இருந்துச்சு. திடீர்னு ஆள காணோம். எங்கன்னு தெரியல. தேடி பாக்குறாங்க. அ இங்க அங்க விசாரிச்சுட்டு போறாங்க. ஊம பொண்ணு எங்கேயுமே பேச தெரியாம எங்க போய் நிக்குதுன்னு தெரியலையேன்னு அவங்க பெற்றோருக்கு ஒரே வருத்தம். எல்லாரும் தெருமக்கள் எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. போய் பார்த்தோம்னா, ஒரு அவங்க வீட்ல இருந்து ஒரு 10, 20 அடிக்கு தள்ளி வந்து ஒரு பால்வாடி ஸ்கூல் ஒண்ணு இருக்கு. அ அந்த ஸ்கூல்ல போய் அது உட்கார்ந்திருக்கு. அந்த கிளாஸ்ல போய் அது உட்கார்ந்திருக்கு. பிள்ளைங்களோட பிள்ளைங்களா. அப்பதான் அவங்களுடைய பேரண்ட்டுக்கு வந்து என்ன தோணுதுன்னா, ஓ! நம்ம பிள்ளைக்கு படிக்கணுன்ற எண்ணம் இருக்கு அப்டின்ட்டு. இவங்க வந்து அந்த குழந்தை பேசலன்றதுனால ஸ்கூலுக்கே அனுப்பல. அப்படியே வீட்டோடயே வச்சுட்டாங்க அவங்க.
அந்த ஸ்கூலுக்கு அனுப்புற எண்ணமே இல்ல. ஏன்னா எல்லாமே உமன் சொன்னாங்கன்னா ரொம்ப வருத்தமா போயிடுமே அப்படின்றனால ஸ்கூலுக்கு அனுப்பாமலே வச்சுட்டாங்க. ஆனா இந்த பிள்ளைக்கு வந்து எல்லாரும் ஸ்கூலுக்கு போறத பார்த்த உடனே அதுக்கும் ஆசை வந்துருச்சு. ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும்ன்ற எண்ணம் வந்திருக்கும் போல இருக்கு. அதனால அதுவாவே போய் உட்கார்ந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வீட்ல அந்த குழந்தையுடைய மனநிலைய புரிஞ்சுகிட்டு ஒரு ஸ்கூல்ல போய் சேர்க்குறாங்க. அங்க போய் சேர்த்து அது வந்து அங்க சொல்லி தரக்கூடிய பாடம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்தி அப்பதான் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்குது. ஆ ஒரு 6 வயசு, 7 வயசுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்துட்டாங்க. ஆனா என்ன அப்படின்னா திக்கி திக்கி அவங்க பேசக்கூடியதா வந்துட்டாங்க. ஆனாலும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சந்தோஷம். பரவால்ல ஊம பிள்ளை அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்ப கொஞ்சம் பேசுது. ஆனா திக்குவாயா இருக்கு. பரவால்ல இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சுட்டு இந்த அளவுக்காவது பேசுது அப்படின்னு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அதனால அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அந்த குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்புறதுல அதுக்கெல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அந்த குழந்தை பேச ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்த திக்குறது வந்து குறையவே இல்ல. அது 10த் போச்சு, 12த் போச்சு, காலேஜுக்கு போயாச்சு. அந்த திக்குறது வந்து குறையவே இல்ல. 3 இயர் வந்துட்டாங்க. த அவுங் அந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறாங்க. அவங்க வந்து இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். அவங்க வந்து பாத்தீங்கன்னா, 3வது வயசுல இருந்தே பேச ஆரம்பிச்சவங்க. 3வது வயசுல இருந்தே ஸ்டேஜ்ல பேச ஆரம்பிச்சவங்க. நெறைய பரிசு வாங்கினவங்க. அவங்க வீட்ல பரிசு வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. கப் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அந்த அளவுக்கு அவ்ளோ சர்டிபிகேட், அவ்ளோ எல்லா பேச்சு போட்டியும் அவங்க கலந்துகிட்டு, அவ்வளத்துலயும் பரிசு வாங்குனவங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்தாங்கன்னா முதல் பரிசு அவங்களுக்கு தான் டிசர்வ் பண்ற அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேச்சாளர். அப்படிப்பட்ட ஒரு நபர் இவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டா கிடைக்கிறாங்க. 3 வருஷம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அந்த காலேஜ்ல வந்து எப்போதுமே எல்லா காலேஜ்லயுமே அந்த ஆண்டு விழா வைப்பாங்க இல்லைங்களா? அப்போ வந்து ஒரு காம்படிஷன்ல நெறைய அனவுன்ஸ் பண்றாங்க. அதுல ஒண்ணு வந்து பேச்சு போட்டி. அப்படி பேச்சு போட்டி அனவுன்ஸ் பண்ணும்பொழுது தலைப்பு வந்து என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, அ அது வந்து அதுவும் அந்த பொண்ணுக்கு அந்த அந்த நபருக்கு வந்து பொருந்தாத ஒரு தலைப்பு. அந்த ஃப்ரெண்ட் அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, "உண்மையிலேயே நீ என் ஃப்ரெண்டுன்னு நெனச்சீன்னா, இந்த பேச்சு போட்டில நீ கலந்துக்கிடணும்" அப்படின்ட்டு. அவங்களால கலந்துக்க முடியுமா? திக்குவாயா இருக்கக்கூடியவர்களால? யோசிப்பாங்க இல்லையா? எப்படி அதுவும் 7 நிமிஷம் பேச வேண்டிய பேச்சு போட்டி. எப்படி வந்து பேச முடியும்? 7 நிமிஷம் அதுவும் 2 நிமிஷம்னா கூட கஷ்டம். அப்படி இருக்கிறப்ப 7 நிமிஷம் பேசணுமே! இது எப்படி சாத்தியமாகும்? இது முடியாது அப்படின்னு ரொம்ப மறுத்து பார்க்குறாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்ட் வந்து விடாப்பிடி, கொடாப்பிடியா அவங்க இருக்காங்க. விடாகண்டன், கொடாகண்டன் சொல்ற மாதிரி இல்லவே இல்ல. நீ பேசியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. இது கிளாஸும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணு வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறா. நான் பேசணும்னா என் ஃப்ரெண்ட் பேசணும். அப்பதான் நானும் பேசுவேன் அப்படிங்கிறாங்க. அதனால வேற வழி இல்லாம மனசே இல்லாம அந்த டீச்சர்லாம் அந்த அவங்களோட பேரையும் எழுதிக்கிட்டாங்க. இந்த பொண்ணுக்காக நல்லா பேசக்கூடிய ஒரு பொண்ணுக்காக அந்த பொண்ணு பேர எழுதிக்கிட்டாங்க. ஏன்னா என்ன பேசுறது, எப்படி பேசுறதுன்னு ஒண்ணுமே தெரியல இந்த பொண்ணுக்கு. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அதனால வந்து பேசணும்னு எண்ணம் இருக்கு. ஆனா என்ன பேசுறது? எப்படி பேசுறது? அசிங்கப்பட்டு போயிருவோம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு. சொல்ட்டாங்க. "நீ வந்து பரிசு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? 7 நிமிஷமும் பேசி முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. 2 நிமிஷம் நீ மேடையில ஏறி, நீ பேசிட்டு வந்தா போதும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்." அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தைய கேட்டதுக்கு அப்புறம், சரி இனி வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்றாங்க, பேசுவோம் அப்படின்ட்டு வீட்ல போய் சொல்றாங்க. நான் இது மாதிரி அப்படியே திக்கி திக்கி சொல்றாங்க. வீட்ல பேசப் போறேன்னு சொன்னா, வீட்ல என்ன பண்ணுவாங்க? ஒத்துக்கிடுவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்க ஐயோ! பிள்ளை மாட்டாங்க. போய் அசிங்கப்பட்டு சிரிப்பாங்க. போயிடுமேன்ட்டு ரொம்ப பயப்படுவாங்க இல்லையா? வேணாம் வேணாம் உனக்கு எதுக்கு இந்த வம்பு? சும்மா இரு. ராஜி வந்து அவ பேசுறான்னா, அவ எப்பேர்ப்பட்ட பேச்சாளி, அப்படி இப்படி நீலாம் போய் பேச அசிங்கப்பட வேணாம். விடு. எல்லாரும் உன்னை கேலி பண்ணுவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி வீட்ல பயங்கர டிஸ்கரேஜ். ஐய்யய்யோ! என்னடா இவங்க இப்படி சொல்றாங்க. ஆனா ஃப்ரெண்ட் வந்து பேசினா தான் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டாங்க. வீட்ல இப்படி சொல்றாங்க. என்னதான் பண்றது? அப்படின்ட்டு. சரின்னு ஃப்ரெண்டுட்டயே ஐடியா கேட்கறாங்க. சரி நான் பேசணும்னா என்ன பேசணும்? எனக்கு ஐடியா குடு. அப்படின்னு கேட்டா ஐடியாவும் தர மாட்டேங்கிறாங்க அவங்க. நீ பிரிப்பேர் பண்ணு. நீ பேசு. என்கிட்ட எதுவும் சொல்லி காமிக்காத. நீ வந்து நில்லு. அதுவரைக்கும் நம்ம 2 பேரும் பேசிக்க கூட வேணாம் அப்டின்ட்டாங்க. இன்னும் ஒரு 4, 5 நாட்கள் தான் இருக்கு. அந்த காம்படிஷன் நடக்கிறதுக்கு. சரி நம்ம பேசுவோம் அப்டின்ட்டு இந்த இவங்க ரொம்ப தட்டி தடுமாறி, சரி தலைப்பு என்னன்னு பார்க்குறாங்க. தலைப்பு வந்து கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஒரு தலைப்பு. என்ன குடுத்துருக்காங்கன்னா, இன்றைய திரைப்படங்கள் சமுதாயத்தை சீரழிக்கின்றன, சீர்படுத்துகின்றன. டிபார்ட்மெண்ட்டுக்கு 2 பேர் பேசணும். ஒருத்தவங்க ஒட்டி பேசணும், ஒருத்தவங்க வெட்டி பேசணும். ஐ மீன் சீரழிக்குதுன்னு ஒருத்தவங்க பேசணும், சீர்படுத்துதுன்னு ஒருத்தவங்க பேசணும். இதுதான் ரூல்ஸ். ஓகேங்களா? இவங்களுக்கு அது நாள் வரைக்கும் சினிமா பத்தி அறிவே கிடையாது. சினிமா பற்றிய ஒரு எண்ணமும் கிடையாது. அது பார்க்குற பழக்கமும் கிடையாது. அதனால பொதுவா பேசணும்னா என்ன பேசலாம்? எத பத்தி பேசினா பொதுவா பேசலாம்?
சீர் அழிக்குதுன்னு பேசினா பொதுவா பேசலாம். அதுக்கு பாயிண்ட் எல்லாம் தேவைன்னு அவசியம் இல்லை. யார் மேல ஒருத்தவங்க பள்ளியே போடணும்னா ஈஸியா போட்டுடலாம். இல்லைங்களா? அது மாதிரி சீரழிக்குதுன்னு பேசுவோன்ட்டு இவங்க முடிவு எடுத்துட்டு சொல்றாங்க, நான் சீரழிக்குதுன்னு பேச போறேன் அப்படின்ட்டு. உடனே அந்த ஃப்ரெண்ட் அதுக்கு ஒரு தடை போடுறாங்க. கிடையவே கிடையாது. நீ அப்படி பேசக்கூடாது. சீரழிக்குது நான் பேசுறேன். சீர்படுத்துதுன்னு நீ பேசு அப்படின்ட்டு. அடுத்த ஷாக் அது. எப்படிடா சீர்படுத்துதுன்னு பேச முடியும்? ஒரு படத்தை பத்தியும் தெரியாம எப்படி பேச முடியும் அப்படின்ட்டு. இல்லன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவுதான் பிரேக்கப் டிங் டிங் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க, என்னமோ பண்றாங்க. இவங்க பேசவும் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஒரு 2 நாள், 3 நாள், 4 நாள் போகுது. போட்டி நடைபெறக்கூடிய நேரம் வந்தது. 10 மணிக்கு எல்லாரும் ஆஜராயிட்டாங்க. அ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேச வராங்க. இந்த டிபார்ட்மெண்ட் மக்கள கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் போய் பேசணும். பேச சொன்னா, அந்த பொண்ண போய் பேச சொன்னா, அது இந்த பொண்ண போய் பேச சொல்லுது. திக்குவாய பொண்ணு பேச சொல்லுது. காரணம் கேட்டா, நான் முன்னாடி பேசிட்டு வந்தா நீ ரொம்ப பயப்படுவ. நான் நீ முதல்ல பேசு அப்படின்னு சொன்னா, அது மட்டும் கொஞ்சம் ஆறுதலா இருந்ததுனால, சரி போய் பேசுவோம் அப்படின்ட்டு வேற வழி இல்ல. போய் பேசிதானே ஆகணும். அவங்க தான் சொல்லிட்டாங்களே, பிரைஸ்லாம் வாங்கணுன்ற எண்ணம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் நீ பேசினா கூட போதும். 7 நிமிஷம் கூட அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களேன்ட்டு, இவங்க அப்படியே போய் ஸ்டேஜ்ல போய் முதல்ல பேசுறதுக்கு. அதுவரைக்கும் அவங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் கிடையாது. அவங்க டான்ஸ் ப்ரோகிராம்க்காக ஆடியிருக்காங்க. மற்ற அந்த ஷேக்ஸ்பியர் டிராமாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டிங்கா இருக்கும். அந்த டிராமாக்காலாம் அவங்க ஸ்டேஜ் ஏறியிருக்காங்க. ஸோ ஸ்டேஜ் ஃபியர்ன்றது கிடையாது. ஆனா அந்த மைக்கு, அந்த போடியம் அத பார்த்தோனே தட தட தடன்னு ஆட ஆரம்பிச்சுருச்சு. பேசுறாங்க. ஒழுங்கா பேசி முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 3 நிமிடம், 5 நிமிடம், 7 நிமிஷம் பேசியிருப்பாங்களா? பேசியிருப்பாங்க. ஆ பேசியிருப்பாங்களா? கேரக்டர் அதாவது நீங்க அந்த இதுல நீங்க நிதர்சனமா வச்சுட்டு அப்படியே பார்த்து வந்து சொல்லுங்க. பேசியிருப்பாங்களா? மக்களுடைய அந்த அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் உடைய அங்கீகாரம் எந்த அளவுல இருக்கும்? டீச்சர்ஸ் உடைய அங்கீகாரம் எந்த அளவுல இருக்கும்? முடிந்தவரையும் முயற்சி பண்ணிருப்பாங்க மேம். முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணியிருப்பாங்க. இல்லையா? ஓ பேசியிருப்பாங்க மேடம். மெசேஜ்ல வந்திருக்கு. ஓகே. அவங்க பேசுனாங்க. பேசி முடிச்ச உடனே அவங்க என்ன பேசுனாங்களோ, அத விட பல மடங்கு அந்த அரங்கமே அதிர்ற அளவுக்கு ஒரு கைத்தட்டல் கிடைச்சது. ஓகேங்களா? அடுத்தது அவங்களுடைய அதுவரைக்கும் பேசிட்டே இருந்த தோழி பேச வேண்டிய நேரம் வந்தது. அவர்கள் பேசி முடித்தார்கள். அவர்களுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு கைத்தட்டல். அதிலயே முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேத்துக்கு தான் பரிசு. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுல முதல் பரிசு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3 வயதுல இருந்து பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு அல்ல. முதல் முறையாக திக்குவாயாக இருந்து தட்டு தடுமாறி அன்று முதலா மைக் புடிச்சு பேசின அவங்களுக்கு தான் முதல் பரிசு கிடைச்சது. இது சாத்தியம் ஆகியிருக்குமா? இது நம்புற மாதிரி இருக்கா? நம்பாத மாதிரி இருக்குங்களா? பேசுங்க மக்களே. உண்மைதான். நீங்க வேணாம் மக்களே. மக்கத்தவங்க சொல்லட்டும். இருக்கீங்களா முதல்ல லைன்ல எல்லாரும்? பேச மாட்றாங்களே. பேச சொல்லுங்க. பேசியிருப்பாங்க மேடம். இருக்கோம் மேம். பேசியிருப்பாங்க மேம். இருப்பாங்களான்னு கேக்குறேன். அது முதல் பரிசு வாங்கியிருப்பாங்களா அப்படின்றது. கண்டிப்பா மேம். ஃப்ரெண்ட்ஷிப்க்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அவங்க கண்டிப்பா பேசியிருப்பாங்க மேம். அது வரைக்கும் அத்தனை வருஷமா திக்குவாயா இருந்தாங்களே. எப்படி பேசியிருக்க முடியும்? மேம் அவங்களுக்கு தான் ஸ்டேஜ் பேசியிருப்பாங்க. ஃபியர் இல்ல. பரிசு மத்த விஷயத்துல முதல் பரிசு. மத்த விஷயத்துல எல்லாம் அவங்க கலந்துருக்காங்கல்ல. அந்த தன்னம்பிக்கை அவங்களுக்கு பேச்சு கொடுத்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் மேம். ஓகே. அவங்க பேசினது உண்மைதான். அவங்க முதல் இடம் அவங்க பெற்றதும் உண்மைதான். இப்போ அவங்க எப்படி அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்றத அவங்க சொன்னாங்கன்னா, அது உண்மையாலுமே பயனுள்ளதா இருக்கும்னு எப்படி அவங்க பிரிப்பரேஷன் பண்ணாங்க? எப்படி அவங்க பரிசு வாங்கினாங்க? யாருமே எதிர்பார்க்காத சூழல்ல அவங்க எப்படி வாங்கினாங்கன்னு அவங்க சொல்லக்கூடியது, நமக்கு வந்து கிளாஸ் கேட்கறதுக்கு கரெக்ட்டா இருக்குமா? இருக்காதா? கண்டிப்பா மேம். இருக்கும் இல்லையா? ஓகே. இங்க 25 பேர் நான் பதிவு பண்ணியிருக்கீங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, 8 நபர் வந்து ஏற்கனவே இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. சுமலதா, கலைப்பிரியா, சசிகுமார், டாக்டர் அருணா, மிஸ்டர் வெள்ளைச்சாமி, பிபின் ஜோஷி, ராஜசேகரன், செல்வா. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸ் நாங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்க சில பேர் உங்க இதுல சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 40% அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் கிளாஸ்ல என்ன கத்து கொடுத்தாங்க?
நீங்க அத எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றத இப்போ இந்த 7 நபர்களும் இருக்கக்கூடியவங்கள ஷேர் பண்றீங்க. கலைப்பிரியா சொல்லுங்க. மத்தவங்க யாரும் என் கண்ணுக்கு கத்துக்கிட்டவங்கள யார் இருக்கீங்க? வனிதா அவங்க சொல்லுங்க. பொன் வெளிச்சாமி சொல்லுங்க. சசிகுமார் சொல்லலாமா? சொல்லுங்க. என்ன அதுல கத்துக்கிட்டாங்க? என்ன கத்துக்கிட்டீங்க? என்ன ஸ்பெஷாலிட்டிங்க? நாங்க வந்து ஸ்பீக்கிங் கிளாஸ் என்ன சொன்னாங்கன்னா, பேச்சு பேசும்போது இந்த அது இது இந்த மாதிரி வந்து நடுவுல வந்து அடுத்தவங்க வந்து இந்த அது இதுன்னு சொல்ற கேள்விக்குரிய பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது இல்லாம ஒரு இடத்துல பேசும்போது இந்த பேண்ட்டுக்குள்ள கையை விட்டுக்கிட்டும் தலையை சுரிஞ்சுக்கிட்டும் ஒரு இடத்துல பேசக்கூடாது. அந்த இடத்துல நம்ம பேசுறது என்ன ஆகும்னா டவுனா பேசுற மாதிரி ஏதோ பயந்துட்டே பேசுற மாதிரி அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அப்ப என்ன கருத்து சொல்ல வரமோ அதை வந்து கரெக்டான பாயிண்ட்ஸ அனைவருக்கும் புரியுற மாதிரியே சொல்லணும். 4 வார்த்தையா இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் தைரியமாவும் நல்ல உச்சரிப்பு என்பது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் மேம் நிறைய இதுக்கு இன்னும் கத்துருக்குறோம். இன்னும் கத்துருக்கீங்க இல்லையா? எஸ் மேம். ஓகே, சசிகுமார் அவங்க வந்து கத்துக்கிட்ட விஷயத்த வச்சு சொல்லும் பொழுது அது இது அப்படின்ட்டு அந்த ஃபில்லிங் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து பேசும் பொழுது நம்ம நிக்கக்கூடிய ஸ்டைல், நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்க தென் கிளாரிட்டி, அவங்க பேசக்கூடிய அந்த பேச்சுல இருக்கக்கூடிய கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு இருக்காங்க. தென் உச்சரிப்பு ப்ரொனன்சியேஷன் பத்தியும் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நாங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். பட் இந்த 4 விஷயத்தை நான் முதன்மைப்படுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க மிஸ்டர் சசிகுமார். நன்றி, மகிழ்ச்சி. அடுத்ததாக சொல்லுங்க. அன்பேஷ்க்கு வணக்கங்கம்மா. பேச்சாளரை பத்தி ஒரு மேடையிலேயோ அல்லது பொதுவான இடங்களிலேயோ பேசிட்டு இருக்கிற போது இவர் எப்பொழுது பேச்சை நிறுத்துவார் என்பதை விட இவர் இன்னும் சற்று நேரம் பேச மாட்டாரா என்று ஏங்க வைக்கக்கூடிய அளவுல வைத்து பேச்சை நிர்வகி செய்வத ஒரு சிறந்த பேச்சாளருக்கு அழகுங்கிறது நம்மளுடைய பேச்சுடைய சிறப்பு. ஓகே, வேறங்க? வேற பாயிண்ட்? எப்படா நிப்பாட்டுவாங்க அப்படின்னு கை தட்டாம பேசுற பேச்சு கை தட்டணும், அது மாதிரி இருக்கணும்னு சொல்றீங்க. வெரி குட். வேற என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? வேற என்ன கத்துக்கிட்டீங்க? அதே மாதிரி எந்த கருத்தா இருந்தாலும் அந்த கருத்துல வந்து தெளிவான இது இருக்கணும். அது ஒரு கருத்தை வந்து தெளிவா ஆணித்தரமா எடுத்துக்காட்டுகளுடன் நல்ல ஒரு மக்கள் புரியக்கூடிய வகையில முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவுல கேட்கும் திறன் இருக்கிறார்களோ அதற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய உரை இருக்க வேண்டுமா. ஆடியன்ஸ் மையமா வச்சு பேசணும் இல்லைங்களா? ஆமா ஆமா. 2 பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. ஒன்னு ஆடியன்ஸ் மையமா வச்சு யார் டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னு பார்க்கணும். 2வது அந்த கைத்தட்டல் வந்து உண்மையான ஒரு கைத்தட்டலாக இருக்கணும், அது மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? நிறுத்துங்க அப்படின்ற மாதிரியான கைத்தட்டலா இருக்கக்கூடாது, உண்மையான கைத்தட்டலா இருக்கணும், அது மாதிரி பேசணும், இருக்கக்கூடிய அளவுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வெரி குட். வேற யார் ஷேர் பண்ணிக்கிறீங்க? நன்றி. நன்றிங்க. சொல்லுங்க கலைப்பிரியா. நான் போன இடத்துல வந்து மேம் தெளிவான ஒரு பேச்சு இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆடியன்ஸ் கிட்ட வந்து அவங்க கிட்ட சொன்ன கருத்துக்களை வந்து ரொம்ப தியரிட்டிக்கலா சொல்லாம இடையில நகைச்சுவையா ஒரு ஆக்டிவிட்டியா இல்ல ஏதாவது கேம்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஷார்ட்டா பேசணும், ரொம்ப லாங்கா வளவலன்னு பேசினா அவங்களுக்கு புரியாது. அப்புறம் யாரும் கம்பேர் பண்ணி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது மேம். சொல்ற ஸ்டைலு, வே ஆஃப் டாக்கிங், அந்த போச்சர்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து எப்படி ப்ரொஃபஷனலா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றது. ஸ்டோரி பேசிஸ்ல அவங்க எடுத்துக்கிற மாதிரி சொன்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். நம்ம தியரிட்டிக்கலா நம்ம தான் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா எல்லாரும் ஒரே மாதிரி மனநிலைமையில இருக்க மாட்டாங்க. அப்ப ஸ்டோரி பேசிஸ்ல சொல்லும் போது எல்லாருக்கும் அந்த கருத்துக்கள் ஈஸியா போகும் அப்படின்னு சொல்லியிருந்தது மேம். அதுக்கப்புறம் அவ்வளவுதான் மேம். தேங்க்யூ. கலைப்பிரியா அவங்க சொல்றத வச்சு பார்க்கும் பொழுது தியரியா நீங்க சொல்லி போர் அடிக்காம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுங்க. இடையில ஒரு நகைச்சுவைக்கு துணுக்குகள்லாம் சேர்த்துக்கோங்க. அவங்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கேம் மாதிரி இருந்தா அதை கண்டக்ட் பண்ணுங்க. ஸ்டோரி பேஸ்ல சொல்லுங்க, கதை சொல்லிடுங்க. கதைகள் சொன்னா நிறைய பேர் விருப்பப்படுவாங்க, அதனால கதைகள் சொன்னா அவங்க கேட்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் கலைப்பிரியா அவங்க சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். நன்றி கலைப்பிரியா. வேற என்ன சொல்ல வரீங்க அடுத்ததாக? வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க அருணாமா.
சாதாரணமா நம்ம பேசுற தலைப்பு எதை குறித்து பேசணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தின கருத்துக்கள் என்னன்னா சுவைப்பட சுவாரஸ்யமா சொல்லலாங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்துட்டோம் பேசுறோம் அப்படிங்கறதுக்காக இருக்கக்கூடாது. எந்த கருத்துக்கள்ங்கிறத தெளிவான கருத்துக்கள் நம்மகிட்ட இருக்கணும். இப்ப முன்னாடி சொன்னவங்க சொல்றாங்க சுவாரஸ்யமா கதைகள் இல்ல உங்களுக்குரிய நகைச்சுவை துணுக்குகள் சொல்லியிருந்தாங்க. இதே போல நம்ம மட்டுமே பேசக்கூடாது. நம்மள முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்களையும் சில கேள்விகள் கேட்டு அவங்களையும் பதில் சொல்ல வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து பேசும்போதே நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தைகள்னா அது அதனால அந்த வார்த்தைகள் ரொம்ப கவனமா உச்சரிக்கணும். மற்றவர்களை எந்த ஒரு குறையும் சொல்லாம குறையா இருந்தாலும் அதையுமே நிறைவா அத சொல்ல வேண்டிய விஷயங்களை சிரிச்சுட்டே பேசும்போது மத்தவங்க எல்லாரும் கேட்பாங்க. சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறதுக்கும் சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது போல அந்த கருத்துக்களை ரொம்ப திணிக்கிற மாதிரி இல்லாம அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கணும். ஆனா கரெக்டா சொல்லி முடிக்கணும். அதுதான் சுவாரஸ்யமா பேசணும், கரெக்டா பேசணும், பேசக்கூடியவங்க கேட்கக்கூடியவங்களுக்கு இருக்கிற மாதிரி பேசணும், தலைப்பை ஒட்டி பேசணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? மகிழ்ச்சி. 4வது நபரா சொல்லியிருக்கீங்க அருணா அவர்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நபரை கை தூக்கி இருக்கவங்க வனிதா அவர்கள், அறிவு தென்றல் அவர்கள் கை தூக்கி இருக்கீங்க. சொல்லுங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். சொல்லுங்கம்மா வனிதா அம்மா. மேம் டைமை கரெக்டா கீப் அப் பண்ணணும் மேம். அவங்க கொடுத்திருக்க டைமை ஒரு சிலருக்கு இந்த டைம் தான் இத்தனை நிமிஷம் நீங்க சொன்னீங்க இல்லையா மேம். ஸோ அதனால டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம கரெக்டா கீப் அப் பண்ணணும் மேம். ஸோ அது ஒண்ணு. நெக்ஸ்ட் சாரி மேம், கிட்டோட டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு மேம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் மேம், என்னோட கான்செப்ட் டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே. மணிமணியா பேசுறதை விட மணிக்கு பேசுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசுறாங்க. மணிக்குனா பணம் கிடையாது, டைமுக்கு பேசணும் அப்படின்னு. வெரி குட் வனிதாமா. அறிவு தென்றல் அவர்கள் சொல்லுங்க. எஸ்ஆர்சில இருந்து அவங்க இணைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் முன்னாடி நான் சொன்ன ஒரு நிகழ்ச்சிக்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. சொல்லுங்க அறிவு தென்றல் அவர்களே. அது உங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் நான் சொல்றேன். சொல்லுங்க. அதாவதுங்க மேம், ஒரு பொது இடத்துல பேசும்போது தன்னை பற்றி, அதாவது அவங்களுக்கு நடந்த அனுபவங்களை பேசலாம். ஆனா மணிக்கணக்குல வளன்னு அதையவே தன்னுடைய சுயசரிதையே பாடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது ஒரு மின்னல் வெட்டு எப்படி வந்துட்டு போகுதோ ஒரு நொடியில வந்துட்டு போற மாதிரி கொஞ்சம் சுவாரஸ்யம் கூட்டுற மாதிரி இருக்கணும். அது ரொம்ப பொது மேடைகள்ல பேசும்போது மிக முக்கியமானதா நான் கருதுறேங்க. ஓகே. அறிவு அவங்க சொன்னது என்னன்னா, சொந்த கதை சோக கதையெல்லாம் நிறைய பேசாதீங்க, ஒரு மின்னல் வெட்டு மாதிரி பேசுங்க, வளவளவள கொல கொல கொலன்னு பேசாதீங்க ரொம்ப நேரம் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 5 நிமிடமா அந்த கதையை சொல்லிட்டு இருந்தேன். ஓகே. அது சொந்த கதையில நடந்த ஒரு நிகழ்வு சொல்றாங்களான்னு தெரியல. ஆனா நம்ம சொன்ன எஸ்ஆர்சில நடந்த விஷயம் இது. இப்ப அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இது நடந்தது 93-94 இருக்கேன். என்னுடைய பெரிய வேலைவாய்ப்பு அது இருக்கு. ஓகே. ஜூலி அவங்க சொல்லுங்க. ஜூலி பிரதீபா. ஜூலி பிரதீபா இருக்கீங்களா? மேம் நான் சொல்லலாம் மேம். சிவகுமார் மேம், நான் சொல்லலாமா? சொன்ன மாதிரி இருக்கு இல்லையா? சசிகுமார் தான் சொன்னாங்களோ? சொல்லுங்க சிவகுமார். மேம், ஒரு மேடையில நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா, எழுத்து வழக்கு பேச்சு வழக்குன்னு இருக்கு மேம். இப்ப நம்ம எழுத்து வழக்குல தொடங்கணும்னா அதே மாதிரி பேசணும். இதே பேச்சு வழக்குல ஒரு இது ஸ்டார்ட் பண்ணோம்னா அதே மாதிரி பேசணும் மேம். சில பேர் எழுத்து வழக்கையும் பேச்சு வழக்கையும் மாத்திடுவாங்க மேம் மேடைகள்ல. அந்த இதை கொஞ்சம் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அது போக சில சில நகைச்சுவைகள் சொல்லலாம். சில அறிஞர்கள், பெரிய பெரிய அறிஞர்கள் சொன்ன மேற்கோள்களை காட்டி பேசினா அது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேம். அது போக நல்ல கருத்துள்ள கதைகள் சொன்னா நல்லா இருக்கும். இடைவெளியில சின்ன சின்ன பாடல்களை எடுத்து சொன்னா நல்லா இருக்கும் மேம். அந்த மாதிரி எங்களுடைய தமிழ் ஆசிரியர்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க மேம். அவருடைய கிளாஸை நாங்க வரமாட்டாங்களான்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துறாப்புல அந்த 1 hour எங்களை நடத்திட்டு போவாங்க மேம். அந்த மாதிரி ஒரு கிளாஸ்னா அவங்களுடைய கிளாஸ்னா நாங்க ரொம்ப ஆர்வத்தோட இருப்போம் மேடம். எல்லாரையும் கிளாஸ்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா கொண்டு போவாங்க மேம். அந்த கிளாஸவே ரொம்ப அருமையா கொண்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு நடையில கொண்டு போனா நல்லா இருக்கும். வெரி குட், வெரி குட். கதைகள், சிறுகதைகள், பாடல்கள்னு கூட எடுத்து சொல்லலாம், மேற்கோள்கள் எடுத்து சொல்லலாம், நகைச்சுவைகள் எடுத்து சொல்லலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பேராசிரியர்கள் இது மாதிரி பேசியிருக்காங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சி சிவகுமார். சொல்லுங்க ஜூலிமா. வணக்கம்.
மேம் எனக்கு டவர் கிடைக்கல மேம், சாரி மேம். பரவாயில்ல வெளியே வந்துட்டு மன்னிக்கணும். மேம் தலைப்பை அடியொற்றி பேசணும். இன்னொன்னு தலைப்பு தொடர்பான விஷயங்கள் தான் பேசணுமே ஒழிய தலைப்பை விட்டுட்டு வெளியில போக கூடாது. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, கேட்கிறவங்களை கட்டி போடுற மாதிரி பேசணும். அது பேச்சினுடைய ஒரு சிறந்த ஒரு அடிப்படை பண்பாக சொல்லப்படுகிறது. இன்னொன்னு, அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட மணி நேரத்தை விட்டு வெளியில போகாம, இப்ப அரை மணி நேரம்னா எப்படி தொடங்கணும், நம்ம அடுத்து எப்படி அதோடைய உட்பொருள் எப்படி இருக்கணும், முடிவு எப்படி முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வரையறை வகுத்து கொண்டு நம்ம பேசுதல் வேண்டும். அது மிக மிக இன்றியமையாததாக சொல்லப்படுகின்றது. ஏன்னா பேச்சு என்பது ஒரு வகையான கலை, ஒரு ஆர்ட். அப்ப அந்த ஆர்ட்டை நம்ம பிறர் மகிழ்ந்து பயனுள்ள வகையில அந்த பேச்சு நீங்க சொன்ன மாதிரி பல ஆண்டுகள் ஆனாலும் அவங்களுடைய நினைவில் நிற்பது போல பேசுதல் வேண்டும். நீங்க அண்ணாவை பத்தி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது ஆக்சுவலா அவரு அரசியல் தேர்தலுக்காக ஓட்டு சேகரிக்க வரும்போது அவர் பேச வரும்போது காலதாமதம் ஆயிடுச்சு. புகைவண்டி வருவதற்கு காலதாமதம் ஆயிடுச்சு. அப்ப அவரு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. இரவு பொழுது நேரம் ஆனதுனால மக்கள்லாம் ரொம்ப சோர்வா இருந்தாங்க. ஆனாலும் அண்ணாவின் பேச்சை கேட்க வேண்டும் என்று மிகுந்த ஆவலோடு இருக்கின்ற சமயத்தில் அவர் மேடையில ஏறினாரு. விறுவிறுன்னு ஏறிட்டு, காலமோ சித்திரை, மணியோ 10:30, உங்களை தழுவதோ நித்திரை, தவறாமல் எம்மை கிடுவீர் முத்திரை என்று சொல்லிவிட்டு உடனே விரைவாக இறங்கிட்டாரு. மக்கள்லாம் பயங்கரமான கரகோஷம். ஆனா வழவழன்னு பேசாம இந்த ஒன்லி 4 லைன்ஸ் அவ்வளவுதான். என்ன கண்டென்ட் அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு. நேரம் ஆயிடுச்சு, மாதம் சித்திரை மாதம், மணி 10:30, என்னால இவ்வளோ லேட்டா வந்துட்டேன், நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றத ரொம்ப அழகா அந்த நைஸ் வே ஆஃப் டாக்கிங். ஆனா அதை இன்னைக்கு நம்ம பேசுறோம். அவர் பேசிட்டு எவ்வளவு ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனா ஸ்டில் வி ஆர் டாக்கிங் த சேம். அந்த மாதிரி ஒரு பதிவை நம்ம ஏற்படுத்திட்டு போகணும் அப்படின்றதுதான் அந்த பேச்சுல மிக வன்மையான பேச்சாக இருத்தல் வேண்டும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. சொன்னது தலைப்பை ஒட்டி பேசணும் அப்படின்றதும், டைமுக்கு ஏத்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்றதும். ஒரு மணி நேரம் பேசுங்க டைம் கொடுத்திருந்தாலும் கூட அந்த சூழல்ல ஒரு 10 நிமிடம் தான் பேசுறதுக்கு டைம் இருக்குன்னா அந்த 10 நிமிஷத்துக்கு என்ன பேசணுமோ அதை தான் நம்ம பேச முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் எக்ஸாம்பிளும் காட்டியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. வேற யாரேனும் இருக்கிறீர்களா அட்டென்ட் பண்ணவங்க? மேடம் ராஜசேகரன் பேசுறோம். சொல்லுங்க மிஸ்டர் ராஜசேகரன். உண்மைக்கு புறமான தகவலை சொல்லக்கூடாது. முக்கியமான விஷயம், பொய்யான தகவல்கள் நமக்கு கொடுக்கப்படுது. ஓகே. யாரையும் மரியாதை குறைவாகவும் பேசக்கூடாது, வயசுல சிறியவர்களா இருந்தாலும். ஓகே. உண்மைக்கு புறம்பான தகவல்கள் கொடுக்கக்கூடாது, மரியாதை குறைவாக பேசக்கூடாது, மேடை நாகரிகம் ஒண்ணு பின்பற்றணும். வெரி குட், வெரி குட், அருமை. அடுத்த பாயிண்ட் வேற யாராவது இருக்கீங்களா? அம்மா வணக்கங்கம்மா, நான் செல்லப்பாண்டி பேசுறேங்கம்மா. நீங்க அட்டென்ட் பண்ணேன்னு போட்டிருந்தீங்களா? இல்லைங்கம்மா, அட்டென்ட் பண்றேன்னு தாங்கம்மா போட்டிருந்தேன். சொல்லுங்க, உங்களுடைய பாயிண்ட் நீங்க சொல்ல வேண்டாம், நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே ஒரு சிலர் நான் கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லைங்களா, யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டேன். அவங்க அட்டென்ட் பண்ணவங்க என்ன உங்களுக்கு கத்து கொடுத்ததை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அவர்கள் மட்டும் கொஞ்சம் பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்க. தப்பா எடுத்துக்க வேணாம். ஏன்னா அவர்கள் அங்க கத்துக்கிட்ட விஷயம் இப்ப நம்ம தான் நிறைய சொல்லலாம், ஆனா அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். அவங்க கத்துக்கிட்டதா கொடுத்துருக்கீங்க. சசிகுமார் சசிகுமார் பேசிட்டீங்களே. இன்னொரு பாயிண்ட் கூட இருக்குது. சரி சொல்லுங்க மேம். ஒரு 3 நிமிஷம் பேசுற ஒரு பேச்சா இருந்தாலும் 5 நிமிஷம் பேச இருந்தாலும் இந்த முன்னுரை, இந்த நடுவுரை அழைப்பு இதெல்லாம் தேவை இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த 3 நிமிஷம் என்ன பேச வரும் அப்படின்னா அந்த கண்டென்ட்டை மட்டும்தான் ஓப்பனிங்ல இருந்து ஒரு டெலிவரி கரெக்டா கொடுத்துட்டு போயிடணும். அதுல நடுவுரைக்கு வணக்கம் செலுத்துறது, அந்த முன்னுரை கொடுக்கறதுலாம் கூடாது மேம். ஓகே, வெரி குட் அப்படின்னு எங்களுக்கு அதை சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஓகே. டைம் வரைஞ்சு நீங்க அதை பேசணும். முன்னுரை முடிவுரையில ரொம்ப நீட்டி முழக்க கூடாது, அது தகுந்த டைம் தகுந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? எஸ் மேம். ஓகே எஸ் மேம். இப்போ மற்றவர்கள் இப்ப பதில் சொல்லலாம். இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, கிட்டத்தட்ட சசிகுமார், சிவகுமார், ராஜசேகர், வனிதா, அறிவு தென்றல், அருணா அவர்கள், கலைப்பிரியா,
ஓகேங்களா? இவங்க எல்லாம் நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்காங்கல்ல. அதுல என்னெல்லாம் பாயிண்ட் நீங்க அவங்க சொன்னத கிட்டத்தட்ட வந்து ஒரு சிலர் சேமா தான் சொன்னாங்க. என்னெல்லாம் பாயிண்ட் சொன்னாங்க அப்படின்றத நம்ம இங்க முதல்ல எழுதிக்கிடுவோம். ஓகேங்களா? டாபிக்கு பேசணும்னு சொன்னாங்களா? 31 சொல்லிருக்காங்க மொத்தம். ஹலோ மேடம் சொல்லுங்க. 31 சொல்லிருக்காங்க இது வரைக்கும். அப்படிங்களா? டிஃபரெண்டா. ஆமா. ஓகே. நிறைய பேர் போர்டுல கை வைக்கிறீங்க. ஓகே. டாபிக் அடுத்தது சாம்சங். டாபிக்கா அதை பத்தி கரெக்டா பேசணும், அதை ஒட்டி பேசணும், வேற எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வேற அப்படியே சொல்லுங்க. 31 பாயிண்ட் சொன்னீங்களே, சொல்லுங்க பாப்போம். டைமுக்கு பேசணும், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அது இது என்று கேள்விக்குறி இருக்கக்கூடாது. பேண்ட் தலையை சொரிஞ்சிட்டு பேசக்கூடாது. தைரியமா கிளாரிட்டியா பேசணும். பாடி லாங்குவேஜ். பேசாதவங்க பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடி லாங்குவேஜ் முக்கியம். சற்று நேரம் பேச மாட்டார் என்று நினைப்பது. இன்னும் சற்று நேரம் பேச மாட்டார் என்று நினைப்பது. எக்ஸாம்பிள் கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. நான் இப்ப உள்ளத பார்த்தாதான் நம்ம வந்து பண்ண முடியும். வணக்கம் மேம். எல்லாரும் பேசுறாங்க. யாராவது ஒருத்தவங்க பேசுறாங்க, இல்லாட்டி ஒருத்தவங்களும் பாயிண்ட் கேளுங்க. இடத்துல வந்து எழுதிட்டு இருக்காங்க, போர்டு யூஸ் பண்ணாதீங்க. மத்தவங்க மியூட் பண்ணுங்க. டைமுக்கு பேசணும், தலைப்புக்கு பேசணும், பாடி லாங்குவேஜ் கரெக்டா இருக்கணும். ஓகேங்களா? பாயிண்ட் கரெக்டா இருக்கணும். கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். கிளாரிட்டியா பேசணும். வளவலன்னு பேசக்கூடாது, ரொம்ப பேசக்கூடாது இல்லையா? ஓவர் டாக்கிங் கூடாது. தைரியமா பேசணும். எக்ஸாம்பிள் சொல்லணும். தைரியமா பேசணும். தெளிவா சான்று இருக்கணும். பார்வைகளை மையப்படுத்தி பேசணும். இருக்கக்கூடியதா இருக்கணும். நகைச்சுவா இருக்கணும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசணும். டோன்ட் கம்பேர். ஸ்டோரி பேசஸ், என்கரேஜ் பேசஸ், எதை குறித்து பேசணும்னு கருத்துக்களோட பேசணும். அது வந்து அதனால என்ற வார்த்தையை அன்னெசரி வேர்ட்ல யூஸ் பண்ணக்கூடாது. இருக்கக்கூடாது. குறையை நிறைவாக பேசணும். குறைவா பேசணும். நிறைய பேசணும். டைம் கீப் அப் பண்ணணும். மணியா அது மணிக்கு பேசணும். தன்னை பற்றி சுயசரிதை பேசக்கூடாது. குறைவா பேசணும். மின்னல் கீற்று வரி. எழுத்து வழக்குல பேசணும். பேசினா கண்டினியூ எழுத்து வழக்குல இருக்கணும். பேச்சா இருக்கணும். எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். தலைப்பு தொடர்பாக மட்டும் பேசணும். கட்டி போடுற மாதிரி பேசணும். நினைவில் நிற்பது போல பேசணும். நைஸ் வே ஆஃப் ஸ்பீச். அதாவது அண்ணா எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. வன்மையா அப்படி பேசணும். சொல்ற தகவலை சுருக்கமா அந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி சொல்லணும். பொய் தகவலை சொல்லக்கூடாது. மேடை நாகரிகம் கருதி பேசுறோம். மரியாதை நிமித்தமா பேசணும். முன்னுரை முடிவுரை. நான் சொல்ல வந்த கண்டென்ட் மட்டும் பேசுறேன். முன்னுரை முடிவு சொல்லி டைம் வளர்த்த கூடாது. இதான் 31. ஓகேங்க. ஆக்டிவிட்டி கொடுக்கணும் மேம். இன்டராக்ஷன் செஷன் இருக்கணும்னு சொன்னாங்க. இன்ட்ரடக்ஷன். ஓகே. ஆக்டிவிட்டியோட இருக்கணும். ஸ்பீச்ல ஆக்டிவிட்டி வருமா, ட்ரைனிங்ல வருமா? ஓகே, நீங்க சொல்றீங்க, நோட் பண்ணிக்கிறேன். ஆக்டிவிட்டி இடையில இருக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஓகே, நம்ம இங்க ஒரு சில பாயிண்ட்லாம் இப்ப எழுதி இருக்கிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் என்ன இப்போ சத்யா அவங்க நோட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இதெல்லாம் நீங்க மனசுல நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல இதுல நோட் பண்ணாலும் சரி. ஆனா இது என்னன்னு கவனிச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பாயிண்டா தான் இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இப்போ டாபிக், ஃபோக்கஸ், டைம் மேனேஜ்மெண்ட், சம்திங் இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஸ்கிரீன் ஷேரிங் எடுத்துடுறேன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது எல்லாத்தையுமே. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நிச்சயமாக மற்றவர்களுடைய ட்ரைனிங்க்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, இந்த ட்ரைனிங் வந்து எடுக்கக்கூடிய நான் தான். இப்போ ஒரு நிகழ்ச்சியை நான் சொன்னேன் இல்லையா? அந்த பொண்ணு 5 வயது வரைக்கும் ஊமையாக இருந்து, பிறகு திக்குவாயாக இருந்து, உணர்ச்சி வசப்பட்டாலோ இல்ல அதிகமாக பேசினாலோ, நீண்ட நேரம் பேசினாலோ இப்ப கூட திக்க செய்யும். அப்படி இருந்து தோழி சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக
கண்டிப்பா பேசணும் அப்படின்ட்டு பயிற்சி எடுத்து அதை பேசி முதல் இடமும் பெற்று கரெக்டா 7 நிமிடங்கள்ல முடித்து முதல் பரிசும் வாங்கினது. ஓகேங்களா? அப்படின்றப்போ இவர் கண்ணதாசன் வந்து புத்தகம் எழுதியிருப்பாரு. அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதுறப்போ ஒரு கொடுத்திருப்பாரு. இவனுக்கு என்ன தகுதி இருக்கு இது எழுதுறதுக்குன்னு கேட்கலாம். ஏன்னா அவர் வந்து நிறைய பெண்களுடன் இருந்தாரு, மதுவுல இருந்தாரு, மாதுவுல இருந்தாரு அப்படின்னு சொல்றதுனால. ஆனா எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சவன்னா அப்படின்றதுனால இதை சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. அதே மாதிரி திக்கு வாயாக இருந்த ஊமையாக இருந்த ஒரு பெண் 5 வயது வரைக்கும், அதுக்கப்புறம் திக்கு வாயாக இருந்த ஒரு நபர் ஒரு மேடை ஏறி ஒரு 5, 6 நாள் பயிற்சியில் முதலிடம் பெற்று அதன் பின்னர் அவர்களுடைய வாழ்க்கை பேச்சாளராக எழுத்தாளர் வந்து பேச்சுல வராது, இருந்தாலும் பேச்சாளராக, எழுத்தாளராக, ஆசிரியராக, அதுவும் கல்லூரி பேராசிரியராக, ஒரு பயிற்றுனராக, ஒரு குழுவின் தலைவராக, ஒரு பிசினஸ் எடுத்து செல்லக்கூடிய ஒரு நபராக, இது மாதிரி பல இடத்துல ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல போய் பேசக்கூடியவராக, அங்க வந்து கருத்தரங்க தலைவராக, இது மாதிரி பல விஷயம் பேச்சின் அடிப்படையில அவங்களுடைய கரியர் இருந்திருக்கு அப்படின்னா, அதற்கெல்லாம் மிகப்பெரிய அடிப்படை விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் தோழி அன்னைக்கு கொடுத்த அந்த டாஸ்க். ஓகேங்களா? அதுதான் அது அவங்க எடுத்துக்கிட்டது. அதனால வந்த விஷயம் தான் அது. முற்றிலும் நான் என்பதனால நிச்சயமாக இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்ல எப்படி வந்து நம்ம தயாரிச்சு எப்படி பேசினா நமக்கு சக்சஸ் அப்படின்றதுக்கு சொல்வதற்கு ஒரு மிகப்பெரிய ப்ரூவன் சிஸ்டமா உங்களுக்கு முன்னாடி நான் இருக்கேன். ஓகேங்களா? அதனால என்னால தைரியமா சொல்ல முடியும். மற்றவர்கள் இருக்கக்கூடியதுல கண்டிப்பா நம்ம கூட பேசக்கூடிய விஷயங்களும் இருக்கும். ஆனா நான் கிட்டத்தட்ட நான் சொல்றது அந்த காலம் 93, 94 அந்த இடத்துல SRCல படிச்சுட்டு இருக்கிறப்போதான் இருந்த அந்த பேச்சு போட்டியில கலந்துக்கிட்டப்போ நடந்த விஷயங்கள் இது எல்லாமே. அப்போ என்ன மாதிரியான இதை நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றதான் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ அதனால இது வந்து தியரிட்டிக்கல் கிளாஸ் கிடையாது, பிராக்டிக்கல் கிளாஸ் தான். அனுபவிச்சதுக்கு அப்புறம் சொல்லக்கூடிய விஷயம் தான். அதனாலதான் சக்சஸ் ரேட்டு இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் கிளாஸ்க்கு வந்து அதிகமாக இருக்கு. அதைத்தான் நான் சொல்ல போறேன். நம்மளுடைய சிஸ்டம் வந்து என்னன்னா 1 2 3 4 5 சிஸ்டம் தான் நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? நம்மளுடைய கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 கான்செப்ட் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்றதுதான். என்ன இந்த 1 2 3 4 5 அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதற்குள்ள நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் 1 ஃபோக்கஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ். நம்ம சொல்லக்கூடிய அந்த மெசேஜ் என்ன டாபிக்ல இருக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கணும். கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ட்ரிபிள்-C கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டியா இருக்கணும். நம்ம அந்த என்ன தலைப்பு எடுத்துக்கிட்டோமோ அந்த தலைப்புக்கு ஈக்குவலா பேசுறதுக்கு. ஓகேங்களா? சோ ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ். தலைப்பை ஒட்டி பேசணும். இப்ப நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்ன அப்படின்னா டூ டெக்னிக்ஸ், 2 டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும். அது என்ன 2 டெக்னிக் வந்து பாத்தீங்கன்னா, ஒன்னு ஸ்டோரி டெல்லிங், ஓகேங்களா, இன்னொன்னு பெட்டோரிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்கறது. இந்த 2 விஷயம் 2 டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸ்டோரி சொல்லும் பொழுது இப்ப அவங்க சொன்ன மாதிரிதான் ரொம்ப ஈர்த்து கதை சொல்றதை யாருதான் விரும்ப மாட்டாங்க, அப்படியே என்னன்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஸ்டோரி டெல்லிங்ல இருக்கு. தென் கொஸ்டின் கேட்கறது, அவங்க சிந்தனையை தூண்டுற மாதிரியான ஒரு கொஸ்டினை கேட்கிறப்போ ஆடியன்ஸ்க்கும் அவங்களுக்கும் ஒரு இன்டர் கனெக்ஷன் ஏற்படும். அப்ப அவங்க வந்து வேற இடத்துக்கு அவங்க போகாம அந்த கட்டி போட்டு வைக்கிறேன்னு சொல்றாங்களே ஆடியன்ஸ், அதே மாதிரி அவங்க உட்காந்துருப்பாங்க, கேட்கும் பொழுது இவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. சோ அந்த செகண்ட் விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்கறது, சிந்தனை தூண்டுற மாதிரியான கொஸ்டின் செஷன். ஓகேங்களா? ஸ்டோரி டெல்லிங்கும் அந்த கொஸ்டின் செஷனும். சோ 2 டெக்னிக்ஸ். நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த பேசக்கூடிய 3 பார்ட் ஸ்ட்ரக்சர். பேசக்கூடிய பேச்சுல ஒரு 3 பகுதிகள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்ட், அப்புறம் பாடி, அது வந்து கன்க்ளூஷன். பாடி மீன்ஸ் அது உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட், இடையில இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட், தட் இஸ் பாடி. ஓகேங்களா? சோ இன்ட்ரடக்ஷன், பாடி, அந்த கன்க்ளூஷன், இந்த 3 பார்ட் வந்து அந்த பேசக்கூடியதுல முக்கிய அம்சமாக இருக்கணும். அடுத்து 4வது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா 4 C's. C ஃபார் ஃபர்ஸ்ட் ஒன் கிளாரிட்டி. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம் கிளாரிட்டி. அடுத்தது கான்சியஸ்னஸ், கன்சிஸ்டன்ஸ். 3வது கன்சிஸ்டன்சி. 4வது வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன். இந்த 4 C's வந்து ரொம்ப ஒவ்வொரு பத்தி நம்ம திரும்பியும் விவரமா பார்ப்போம். இப்பொழுது நான் ஓவராலா 1 to 5 என்ன இதுன்றத நான் கான்செப்ட்ன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? சோ இந்த 4 C. தென்
5P. ஓகேங்களா? 5P என்னன்னா, ஃபர்ஸ்ட் P வந்து பிளான் பண்ணணும். செகண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். தேர்ட் பிராக்டிஸ் பண்ணணும். ஃபோர்த் பிரசன்ட் பண்ணணும். ஃபிஃப்த் நம்ம பிரசன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது. ஸோ 5 P's. ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5 இந்த 5 கான்செப்ட் இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ இங்க ஏற்கனவே இவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே இது அங்கங்க இருக்கும். பிளஸ் இன்னும் கொஞ்சம் கூடுதலான பாயிண்டையும் நம்ம இங்க கத்துக்க போறோம். ஓகே, போலாமா? எஸ், ஓகே. அப்படின்னா சாட் பாக்ஸ்ல நீங்க எங்க கூட இருக்கீங்க. ஓகே மேம், ரெடி மேம். எஸ் 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 ஐ மீன் ஒய்னு போட்டீங்கன்னா எனக்கும் ஒரு திருப்தியா இருக்கும். ஏன்னா முகம் பார்த்து கிளாஸ் எடுக்கணும். ஓகேங்களா? இங்க வந்து யாருமே முகத்தை காட்ட மாட்டேங்கிறீங்க. ஒரு 2 பேர் தான் இருக்காங்க, கலைப்பிரியா, சத்யா, அவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க வீடியோக்கு. மத்தவங்களும் யாருமே வரல. அப்போ நம்ம யாரை பார்த்து எடுக்கிறோம்? சிஸ்டத்துக்கு எடுக்கிறோமா இல்ல யாருக்கு எடுக்கிறோம்னு தெரியல. ஓகே, எனிவே எஸ் 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 ஓகே, வெரி குட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ்க்கு போவோம். இப்போ அப்படியே அந்த அறிவு தென்றல் அவங்க வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறணும். இது தம்பட்டம் கிடையாது. ஓகேவா? இப்ப நம்ம சொல்லக்கூடிய நிகழ்ச்சி வந்து நிகழ்ச்சியையும் இதையும் நம்ம சேர்த்து வச்சு நம்ம சொல்றோம். இந்த இடத்துல வந்து நீங்க கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. தம்பட்டம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உள்ளார நம்ம போயிட்டோம், என்னடா இவங்கள பத்தி சொல்றாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா என்ன விஷயம் சொல்ல வரோம் அப்படின்றது புரியாமலேயே போயிடும். அதனால நான் இங்க வந்து எல்லாத்துக்குமே நான் வந்து இங்க ஒரு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு நடந்த நிகழ்வுல எப்படி நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து அதை ஃபாலோ பண்ண போறோம்னு நம்ம சொல்ல போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ். அந்த அவங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க பேசி ஆகணும் அப்படின்ட்டு, வேற வழியே இல்ல, பேசணும் அப்படின்றது. அப்ப ஃபோக்கஸ் அப்படின்றது அந்த என்ன தலைப்பு, அந்த தலைப்பை ஒட்டி பேசணும் அப்படின்றதுதான். தலைப்பு என்ன கொடுத்தாங்கன்னு சொன்னேன்? யாராவது ஒருத்தவங்க ஞாபகம் இருக்கான்னு பாத்து. சினிமாவை சீரழிக்கிறதா சீர்படுத்துகிறதா? இன்றைய சமுதாயத்தை சீர்படுத்துகின்றனவா சீரழிக்கின்றனவா? என்னன்னு பேசணும்? சீர்படுத்துகிறது. ஓகே, சினிமாவை பத்தியே தெரியாது. அப்போ சீர்படுத்துன்னு பேசணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த டாபிக்ல எந்த அளவுக்கு போக்கஸோட இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ ரீசெண்டா வந்த திரைப்படங்கள் என்ன அப்படின்றத பார்க்கணும். இப்போ வந்து நமக்கு கூகுள்லாம் இருக்கு, நம்ம டக்குன்னு சர்ச் பண்ணி பாத்திரலாம் என்ன பெஸ்டா ஓடுனுச்சு, சமூக சீர்திருத்த படங்கள் என்னெல்லாம் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஆனா ஒரு 93 94 சாத்தியமாக இருக்குமா? இன்டர்நெட்லாம் போனா கடைகள் தான் போய் பார்க்கணும். அது வந்து முடியாத ஒரு விஷயம். அப்போ கேள்வி ஞானம் தான் என்னென்ன படங்கள் இருக்குன்னு எத்தனை பேர்த்திட்ட கருத்துகள் சேகரிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அத்தனை பேர்த்திட்ட சேகரிச்சு என்னெல்லாம் படம் நல்லா இருக்கும், ஒரு பெண்களை மையமா வச்ச ஒரு படமா இருந்தா என்ன மாதிரி படம், ஒரு சமூகத்தை வந்து காப்பாற்றுற மாதிரியா இருந்தா ஒரு என்ன மாதிரியான ஒரு படம், ஒரு உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடிய படமா இருந்தா என்ன மாதிரியான படம், அம்மா அப்பாவு இருக்கு, அண்ணன் தங்கை பாசத்திற்கு, இது எல்லாம் சேகரிச்சு ஓகேங்களா ஒரு அந்த 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 தலைப்பை தாண்டி போக கூடாது. திரைப்படம் சமுதாயத்தை சீர்படுத்துதுன்னு பேசணும். அப்ப என்னெல்லாம் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து கண்டிப்பா டேட்டாஸ் கலெக்ட் பண்ணணும். ஒரு 10 படமாவது சொல்றேன், 7 நிமிஷம் டைம். ஓகேவா? 7 நிமிஷம் டைம் அப்படின்றப்போ ஒரு 10 படமாவது எடுக்கணும். 10 படத்தை பத்தி ஒரு அரை நிமிஷம் நம்ம பேசினாலும் கூட ஒரு 5 நிமிஷம் ஆயிடும். அப்புறம் சீர்படுத்துது அப்படின்றது ஸ்டார்டிங்ல ஒரு பாயிண்ட், எண்டிங்ல ஒரு பாயிண்ட், 7 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. ஸோ 10 படம் உங்களுக்கு எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகேவா? சோ படத்தை எடுத்துக்கிறாங்க, என்னெல்லாம் படம் அப்படின்றத கோட் பண்ணியாச்சு. இந்த படம் பெண்ணியம் பேசுறது, இந்த படம் அண்ணன் தங்கை உறவுக்காக, இந்த படம் கலாச்சாரத்திற்காக, இந்த படம் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் எடுத்தாச்சு. ஓகேவா? அப்ப கருத்துகள் சேகரிச்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம இதை வந்து ஒரு பாயிண்ட் சொன்னா 3 பார்ட் ஸ்ட்ரக்சர்னு சொன்னோம். இன்ட்ரடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன். அப்ப சேகரிச்ச தகவல்களை நம்ம எழுதணும் இல்லையா? ப்ரிப்பேர் பண்ணணும்ல. அப்ப ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். இந்த இன்ட்ரடக்ஷன் அப்படி கொடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க இங்க பேசுறப்போ, ஐ திங்க் சிவகுமார் நினைக்கிறேன், அந்த முன்னுரை பேசுறப்போ அப்படி நம்ம நீட்டி முழக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நேரம் இருக்கின்ற பட்சத்தில் மற்றவர்களை கவரணும் அப்படின்ற பட்சத்துல தமிழ் தாய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த ஸ்ட்ராங்கா ஒரு பாயிண்ட் நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த ஸ்டார்டிங்லயே மக்கள் மயங்கிடுவாங்க. ஓகேவா? இப்ப எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க. பட் அந்த காலத்துல வந்து நிறைய அது மாதிரி சொன்னா மக்கள் வந்து மயங்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அது மாதிரி பேசணும். அப்போ என்ன மாதிரியான எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப நிறைய விஷயம் இருக்கிறப்போ நான் எடுத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இது நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க.
செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணிய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில் மகவே எந்த உயிர் தமிழ் தாய்க்கும் பெற்ற தாய்க்கும் வளர்த்த தந்தைக்கும் பிறந்த நாட்டிற்கும் முதல் வணக்கம். என்னை ஆளாக்கி அழகு பார்க்கும் ஆசிரியர் பெருமக்கட்கும் எனது அருமை தோழிகளாம் மாணவ கண்மணிகளுக்கும் என்னை உயரத்தில் கொண்டு வர துடிக்கும் எனது அருமை தோழி ஆர்பி ராஜேஸ்வரி அவர்களுக்கும் என் இனிய வணக்கத்தினை கூறிக்கொண்டு இதோ என் உரையை தொடங்குகின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு, இன்றைய சமுதாயத்தில் திரைப்படங்கள் சீர்படுத்துகின்றனவா சீர் அழிக்கின்றனவா? சீர்படுத்துகின்றன என்று பேசுவதற்கு உங்கள் முன் நிற்கின்றேன். இப்படி சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது ஓகேங்களா, இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு என்னமோ கவிதை என்னமோ பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி ஒண்ணு, என்னடா அப்படின்னு யோசிச்சுப்பாங்க. அப்படின்றப்ப இது ரொம்ப ஒரு 30 செகண்ட்ஸ் தான் ஆகும் இது பேசுறதுக்கு. டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் அறிஞர் அண்ணா மாதிரி தான், நமக்கு டைம் இல்லாம போயிடுச்சு, அம்மா 7 நிமிஷம் கிடையாதுமா, 3 நிமிஷத்துல இறங்கிட்டோமா அப்படின்னு என்ன பண்ணிடணும், அதெல்லாம் கட் பண்ணணும். பெற்ற தாய்க்கும் பெற்ற தாய்க்கும் பேசும் தமிழுக்கும் பிறந்த நாட்டிற்கும் முதற்கண் அப்படின்னு டக்குன்னு போயிடணும். ஓகேங்களா? சோ இந்த இதை வச்சுதான் நான் பேச ஆரம்பிச்சேன். இதுதான் அன்னைக்கு நான் பேசினது. ஓகேங்களா? இதை வச்சுதான் நம்ம சொன்னோம். அப்ப திரைப்படம், அப்ப சமுதாயத்தை சீர்படுத்துறவா, இது வந்து அந்த இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சு போச்சு. ஒரு திக்குவாய் பொண்ணு இந்த இன்ட்ரடக்ஷனை கரெக்டா திக்கு இல்லாம இதை பத்தி பேசினாங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாப்பாங்க, அந்த இடத்துல வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இது வந்து எல்லாருக்கும் இல்ல, அங்க தித்துக்குவாயின்றதுனால ஸ்பெஷல் கிளாப், நீங்க அப்படியும் புரிஞ்சுக்கணும், அதுவும் உண்டு. ஓகேவா? செகண்ட், இப்ப விஷயத்துக்கு வரணும். இது வந்து பாடி. அந்த இடம் இருக்கக்கூடிய விஷயம் என்ன? இன்றைய திரைப்படங்கள் சமுதாயத்தை சீர்படுத்துகின்றன. அப்ப திரைப்படங்கள் சீர்படுத்தணும் அப்படின்றதுக்காக இருக்கா? அது வந்து ஒரு கலை சார்ந்த விஷயம். அது சீர்படுத்தவும் செய்யலாம், சீரழிக்கவும் செய்யலாம். நம்ம எப்படி எதிர்நோக்குறோமோ அதை பொறுத்துதான் இருக்கும். அப்படின்றப்போ நான் எதிர்நோக்கின விதத்தில் திரைப்படங்கள் சீர்படுத்துகின்றன. அண்ணன் தம்பி பாசத்துக்கு கிழக்கு சீமையிலேன்னு ஒரு படம் அப்பொழுதையே வந்திருந்தது. அப்பதான் ஏஆர் ரஹ்மான் அந்த இதெல்லாம் வந்து கிராமத்து இசைக்கு இசைச்சிறாரெல்லாம் ரொம்ப பெருமையா பேசினாங்க. அண்ணன் தங்கை பாசம் பாருங்க, இந்த காலத்துல பாசமலர்களே பேசிட்டு இருக்கீங்க, இப்ப கிழக்கு சீமையிலே இருக்கு. கள்ளிப்பால் கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உசிலம்பட்டியில இருக்கக்கூடியதுல கருத்தம்மா படம் எத்தனை பெண் குழந்தைகள் பிறப்புவதற்கு காரணமாக இருக்கிறது தெரியுமா அப்படின்னு. அப்ப அந்த பெண் குழந்தை இப்போ வந்து அந்த சிசு கொலையெல்லாம் இப்போ இல்ல. இப்ப கூட நம்ம சிறுகதையில வந்து ஒருத்தவங்க வந்து கள்ளிப்பால் கொடுத்து ஒரு குழந்தை பெண் குழந்தை கொள்ற மாதிரி எழுதியிருந்தாங்க. அந்த கதையை நம்ம எடுத்துக்கல. காரணம் இப்ப அவ்வளவா இல்ல, ஆனா அந்த காலத்துல இருந்தது. அப்ப அந்த கருத்தம்மா படம் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஓகேங்களா? சோ இது மாதிரி ஒவ்வொரு நம்ம ஒரு படம் அப்பதான் வந்தது. அப்போ ஒரு பேராசிரியர் எப்படி இருக்கணும், அது எப்படி இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்கும், அது மாதிரியான ஒரு படம். காதலன் ஒரு காதலன் படமா, முஸ்தபா ஒரு பாட்டு வருமே, என்ன படம்? காதலர் தேசம் நினைக்கிறேன். அதுலதான் வரும் நட்புக்கு, அந்த முஸ்தபா பாட்டுல வரக்கூடிய லைன்னா பேசணும்னு, நட்புக்கும் எல்லை உண்டு, காதலுக்கும் எல்லை உண்டு, நட்புக்கு இல்லையேன்னு வரும் இல்லையா? நட்பையும் வந்து ஒரு கற்பு போல எண்ணணும் அப்படின்றது அதெல்லாம் அந்த டைமிங்ல தளபதி பாட்டு, அதெல்லாம் நட்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இதோ நான் இன்னைக்கு நிக்கிறேன்னா அந்த நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு படத்தை சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் ஒவ்வொரு சமுதாய முன்னேற்றத்தை சொல்றப்போ கேட்கிறவங்களுக்கு அந்த பாயிண்ட் ஈக்குவலா வருதா? இந்த டாபிக்கை விட்டு விலகி போகலையா? போக்கஸா இருக்காங்களா? எல்லாரும் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்களா? சோ ஒரு 10 படத்தை டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி முடிச்சாச்சு. இதுக்காக இந்த படம், இதுக்காக இந்த படம். அதுக்கப்புறம் என்ன வரணும்? கன்க்ளூஷன் வரப்போ அன்னப்பறவை நம்ம சொல்லுவோம். அன்னப்பறவை அப்படின்னு சொல்லும்போது இப்ப கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த தெளிவெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அப்பொழுதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அன்னப்பறவை வந்து பாலும் தண்ணியும் ஒன்னா வச்சா அது அப்படியே அந்த கெமிக்கல் வேலையெல்லாம் அது பார்த்து பிரிச்சு எடுக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அன்னப்பறவைகிட்டயும் போய் பால் தனியா ஒரு இடத்துலயும் தண்ணி தனியா ஒரு இடத்துலயும் வச்சிருந்தா அது ரெண்டையும் பார்த்துட்டு பாலை போய் குடிக்க போகும். அப்படிதானே தவிர தண்ணியை பிரிச்சு பாலை மட்டும் உறிஞ்சக்கூடிய அந்த பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் அது கிடையாது. ஓகேங்களா? இந்த விஷயத்த அப்ப சொல்லும் பொழுது அது பெரிய விஷயமாக இருந்தது. அப்போ நம்மளும் ஒரு அன்னப்பறவை போல ஒரு திரைப்படத்துல இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் வந்து கலை பொழுதுபோக்கிற்காக செய்கிறார்கள். இந்த பொழுதுபோக்கை நாம் எப்படி பொழுது ஆக்கிக்கொள்ளலாம் என்கின்ற நோக்கத்துல அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில முதல்ல எந்த ஒரு விஷயத்திலையும் நல்லதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் எங்க இருந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த பிராக்டிகலா தான் நான் எடுத்துக்கிட்டேன். நான் செய்ய போகதான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? எல்லா படத்துலயுமே எவ்வளவு மோசமான படத்துலயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும்.
நான் நிறைய என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ கிளாஸ் எடுக்கிறப்போ சில படங்கள் சொல்லுவேன். அப்போ நினைப்பாங்க, என்ன இந்த மேடம் படம் பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்களே, ஆனா எக்ஸாம்பிள் சொல்றாங்களே. நம்ம போக வரப்ப நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா, அதுல ஏதாவது ஒரு காட்சி எனக்கு மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா டக்கு நான் பிடிச்சி வச்சிருந்திருப்பேன். அதை நம்ம சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஒரு படத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை, அந்த படம் மட்டும் கிடையாது, அப்படி அந்த எடுத்த அந்த பயிற்சி என்ன ஆச்சுன்னா, ஒரு நபர்கிட்ட இருக்கக்கூடிய, ஒரு நிகழ்ச்சியில இருக்கக்கூடிய, ஒரு சம்பவத்துல இருக்கக்கூடிய, ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய, ஒரு மனிதர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய பக்குவத்தை, அந்த ஒரு எண்ணத்தை, ஒரு செயலாக்கத்தை எனக்கு வந்து அது ஊட்டியது. அந்த அந்த ஒரு செயல்பாடு அப்படியே தொடர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? சோ நல்ல விஷயத்த பாக்குறோம் அப்படின்ட்டு. இது மாதிரி வந்து அந்த அந்த இது வந்து ஸ்டோரி டெல்லிங் வச்சாச்சா, அப்படியே ஒவ்வொரு கதையை தான் நம்ம சொல்றோம். இன்ட்ரெஸ்டிங் அந்த அன்னப்பறவை நம்ம சொல்லியாச்சு. நீங்கள் இந்த படம் பார்த்தீர்களா இல்லையா? உங்கள் வாய் முணுமுணுத்ததா இல்லையா? நீங்கள் பாடாமல் யாரேனும் இருந்தீர்களா? அப்படின்னு கேட்கிறப்போ கூட்டத்துல என்ன சொல்லுவாங்க? அல்ல முஸ்தபா முஸ்தபா அப்படின்றது வரும். இது எல்லாமே வரும். அப்போ கூட்டத்துல வந்து இது பண்ணக்கூடிய விஷயம் அந்த இன்டராக்ஷன். ஓகேங்களா? சோ டெக்னிக் ரெண்டும் அந்த இடத்துல பயன்படுத்தியாச்சு. 3 பார்ட் ஸ்ட்ரக்சர் வந்தாச்சு. அடுத்தது 4C கிளாரிட்டி. நம்ம ஏற்கனவே ப்ரிப்பரேஷன்ல பண்ணி முடிச்சாச்சு. என்ன கிளாரிட்டி? மேக் யுவர் மெசேஜ் வெரி கிளியர். மக்கள் வந்து புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு கிளியரா இருக்கணும். அது மாதிரி நம்ம எழுதி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்ஸா இருக்கணும்ன்றது நம்ம இங்க எல்லாருமே சொன்னதுதான். சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படின்றது. சுருக்கமா சொல்லணும், ஆனா விளங்கணும். அறிஞர் அண்ணா பேசினார் இல்லையா, 4 வரியில ஓட்டி கேட்டு போயிட்டாரு. நான் மூச்சு முட்டை பேசாம இல்லையா, அது மாதிரியான விஷயங்களை சுருக்கமா அது சொல்லணும். அது மாதிரி ஒரு விஷயம் என்ன பாயிண்டோ டக்கு 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 அப்படின்ட்டு ஒரு விஷயம் அப்படின்ட்டு. அடுத்தது வந்து கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சின்றது ஒரு ஃப்ளோல அப்படியே வரும் இல்ல, நம்ம திடீர்னு பேசி அதை அப்படியே அந்த இடத்துல அது நிக்க, திடீர்னு இதை பேசி இந்த இடத்துல இது நிக்க, அப்படிலாம் நம்ம ஒரு நீரோட்டம் மாதிரி அப்படியே போற ஃப்ளோல அப்படியே போயிட்டு இருக்கிற மாதிரி, அது மாதிரி வரக்கூடியதுதான் அந்த கன்சிஸ்டன்சி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன். யாரோட கனெக்ஷன்னா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸோட இருக்கக்கூடிய கனெக்ஷன். அவங்களோட எப்படி கனெக்ட் ஆகுறது அப்படின்ட்டு. ஓகேங்களா? அந்த கனெக்ஷன் வைத்து நம்ம பேசக்கூடிய விஷயம். அவங்களும் பண்ணும் பொழுது அவங்களும் என்ன நினைப்பாங்கன்னா, அங்கிட்ட இங்கிட்ட பார்க்காம அதுக்கு பதில் சொல்லணும்னு நினைப்பாங்க. என்ன கேள்விகள் கேட்க போறாங்க, என்ன அடுத்த விஷயம் சொல்ல போறாங்க அப்படின்றத யோசிப்பாங்க. சோ வந்து அது கனெக்ட் ஆவாங்க. அது ரொம்ப முக்கியம். அந்த நம்ம வந்து ஒரு ரேப்போர்ட்டை வந்து நம்ம பில்ட் பண்ணணும் ஆடியன்ஸ்க்கு மத்தியில. அதை நம்ம செய்யணும். ஓகே, நம்ம பிளான் பண்ணியாச்சு. 5Pல பிளான் பண்ணியாச்சு. எப்படி பேசணும் அப்படின்றது கிளியரா எழுதியாச்சு. ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. டெவலப் யுவர் கண்டென்ட்டை நம்ம வந்து பண்ணியாச்சு. ஓகேங்களா? 3வது என்ன பண்ணணும்? இங்கதான் முக்கியமான இடத்துக்கு வரோம். பிராக்டிஸ். பிராக்டிஸ் ஒரு மனிதனை வெற்றியாளன் ஆக்கும். ஓகேங்களா? பிராக்டிஸ் சொல்லுவாங்களா, மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இந்த பிராக்டிஸ் தான் திக்கு இல்லாம என்ன பேச வச்சது. காரணம் இந்த பிராக்டிஸ். பேசி 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 பார்த்தது. ஆனா இந்த பேசி பார்க்கறது யார்கிட்டயாவது போய் பேசி பார்த்தோம் அப்படின்னா என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, எல்லாரும் கேலி பண்ணுவாங்கன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்ததுனால யார்ட்டையும் நான் போய் சொல்லல. ஃப்ரெண்ட்ட தான் கேட்டேன். அவங்களும் கேட்க மாட்டேன்னு சொன்னதுனால நான் வேற வழியே இல்லாம என்ன பண்ணேன்னா, கண்ணாடிக்கு முன்னாடி பேச ஆரம்பிச்சேன். ஓகே, ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி போயிட்டு செந்தமிழே செங்கருமேன்றப்போ ஃபர்ஸ்ட் சிரிப்பு வந்துச்சு. கரெக்டா பேசு, அப்ப இப்படி பண்ணிக்கோ, அப்ப பாடி லாங்குவேஜ் எப்படி பேசணும். அவங்க சொன்னாங்க இல்லையா, பேண்ட்டுக்குள்ளார கை விட்டுட்டு பேசக்கூடாது. இது நம்ம லேடிஸ்க்கும் சில விஷயங்கள் இருக்கும். பேசுறப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஏன்னா சித்தலட்சுமி ராமசுவாமி காலேஜ் நான் படிச்சது, அங்க வந்து ஹாஃப் சாரி தான் கட்டணும் காலேஜ்ல. அப்ப சுடிதார் எல்லாம் நாட் அலோடு. இப்பதான் ஓகே பண்ணிருக்காங்க. அப்ப கிடையாது, ஒன்லி ஹாஃப் சாரி தான் கட்டணும். அது 3rd இயர்னா சாரி தான் கட்டணும். இது கம்பல்சரி. ஓகேவா? அப்ப நம்மள அறியாம கைகள் சரி செய்ய, இதெல்லாம் எதுவுமே இல்லாம பெர்ஃபெக்டா பாடி லாங்குவேஜ் இருக்கணும்னா அது எப்படி, இதெல்லாம் நான் எந்த கிளாஸும் போய் கத்துக்கல. வேற வழி இல்லாம நம்மதான் எடுத்துக்கிட்டது. அந்த கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம பேசி பாக்குறோம். பாயிண்ட் எல்லாமே ஆயிடுச்சு, மனப்பாடம் பண்ணியாச்சு, பேசி பாக்குறோம். பேசுறப்போ அந்த ஆக்ஷன் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த ரித்தம் மாறுது. இயல்பா வர மாதிரி அந்த ரித்தமா வருது. நம்ம பேசக்கூடிய ஐ கான்டாக்ட் பெர்ஃபெக்டா இருக்கு. கை இப்ப நம்ம ஐ கான்டாக்ட் இருக்கக்கூடிய விஷயம், நிக்கக்கூடிய அந்த போஸ்டர், இது எல்லாமே பிராக்டிஸ் ஆகுது. எப்போ? கண்ணாடியை பார்த்து பேசும்பொழுது. கண்ணாடி தான் நம்மளுடைய உண்மையை வந்து உள்ளபடியே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். உள்ளதை உள்ளபடியே காட்டும் கண்ணாடின்னு வாங்க. அப்போ நம்ம என்னெல்லாம் அஷ்டகோணம் பண்றோம், இப்படி இப்படி சொரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்களே, சொரிஞ்சுட்டு பேசுறது அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி எல்லாம் பேசுறோமா, என்ன மாதிரி பேசுறோம் அப்படின்றத நம்ம நேரடியா பார்க்க முடியும். சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எப்படிலாம் முகபாவனைகள் மாறுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இது எல்லாமே பாடி லாங்குவேஜும் சேர்ந்து வந்துடும். பிராக்டிஸ் 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 பிளஸ் டைம் செட் பண்ணிக்கணும். ஓகேவா?
டைம் அப்ப வந்து ஸ்டாப் வாட்ச் எல்லாம் கிடையாது. ஒன்லி இதுதான் வாட்சை வச்சு நம்ம பார்க்கக்கூடியதுதான். அப்போ அதுல வச்சு நம்ம செட் பண்ணி பார்க்கணும். பாக்குறப்போ 9 நிமிஷம் வருது. அப்போ 9 நிமிஷம் 10 நிமிஷம் வரக்கூடாது. 7 நிமிஷத்துக்கு பேசணுமே. அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப என்ன பாயிண்ட கட் பண்ணலாம்? இது வேணாம். இத கொஞ்சம் எடுத்துடலாம். அப்ப இத வேணாம். இத இப்ப செதுக்கணும். விஷயத்த செதுக்க ஆரம்பிக்கணும். செதுக்க ஆரம்பிச்சு நம்ம 4, 5 வாட்டி பேசுறப்ப அந்த 7 நிமிஷத்துக்கு வருதா 7 நிமிஷத்துக்கு வருதான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 2, 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். இல்ல தேவையில்லைன்னா 2, 3 பாயிண்ட் குறைக்கிறதுக்கும் வச்சுக்கணும். ஏன்னா அந்த இடத்துல போய் நம்ம எப்படி மாறுது நமக்கு தெரியாது. அப்படின்றப்போ அது மாதிரியான விஷயங்கள். சோ பக்காவா பிராக்டிஸ் பண்ணியாச்சு. இந்த பிராக்டிஸோட அங்க போயாச்சு. அங்க பிராக்டிஸோட போயிட்டோம் அப்படின்னா பயம் இருக்குமா? இருக்காது. உங்க பேரு என்ன? உங்க பேரு என்ன? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்களேன் உங்க பேரு. ஜூலி மேம். நோன்னு ஒரு பேரா? இல்லப்பா, பயம் இருக்குமானுங்களா? நோன்னு சொன்னேன். உங்க பேர் என்னன்னு கேட்டேன். முனைவர் சத்யா. கலைப்பிரியா மேம். கடன் கொடுங்க. ஜூலி. ஜூலி. ஓகேவா? ஜூலி, கலைப்பிரியா. இந்த ஏதாவது சந்தேகம் இருக்கா அந்த பேர்ல உங்களுக்கு? இல்ல. ஏக்கு அடுத்த லெட்டர் என்ன? இல்ல மேம். ஏக்கு அடுத்த லெட்டர்? பிக்கு மேல் லெட்டர் பி. இல்லையா? எம்ஓ, டிஓ, இசட்டோ வரவே வராது. கண்டிப்பா தெரியும்ல? ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களை கூப்பிட்டு கேட்டா கூட டவுட்டா இருக்கும் அவங்களுக்கு. எல்கேஜி, யூகேஜி கூப்பிட்டு கேட்டா டவுட்டா இருக்கும். 5th கூட கேட்டா டவுட்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு டவுட்டா இருக்கும், இங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு டவுட்டா இருக்கும். ஏக்கு அப்புறம் பி தான் வரும், பிக்கு அப்புறம் சி தான் வரும், சிக்கு அப்புறம் டி தான் வரும்ன்றது ஏதாவது டவுட்டா இருக்கும்? இருக்காது. ரொம்ப சிம்பிளா இருக்கும் இல்லைங்களா? ஏன்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற உங்களுக்கே ஆல்ரெடி பிராக்டிஸ் மேம். ஏன்னா பழகிட்டீங்க. பழகிட்டதுக்கு அப்புறம் அது உங்களுக்கு இயல்பாயிட்டதுக்கு அப்புறம் அதை பத்திய பயம் உங்களுக்கு கிடையாது இல்லையா? அப்போ நம்ம ஒரு டாபிக்ல நம்ம பேச போறோம் அப்படின்னா அதை பேசி பேசி பழகி எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம பேசுவோம்டா. கண்ணாடியை பார்த்தே நீங்க கண்ணாடியை பார்த்து பேச ரொம்ப ஈஸி கிடையாது. அதுல பார்த்து பேசுறீங்கன்னா எங்க வேணா நம்ம பேசலாம். ஓகேங்களா? அப்படி பார்த்து பேசிட்டீங்க, நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம்னு ஸ்டேஜ்ல போய் இந்த கண்ணாடிக்கு முன்னாடி நீங்க பேசுற மாதிரி நினைச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் பயம்ன்றதே இருக்காது. முதல்ல நீங்க ஸ்டேஜ் ஏறினாலும் கூட அந்த ஏறுற வரைக்கும் அந்த ஒரு பயம் இருக்குமே. ஏறி அப்படி புடிச்சு செந்தமிழே செங்கர் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நீங்க உங்க ஃப்ளோக்கு போயிடுவீங்க. ஓகேங்களா? உங்க பாட்டு ஃப்ளோவா நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க. காரணம் ப்ரிப்பரேஷனோட பிராக்டிஸ். பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா பயம் இருக்காது. கூட பேசுவோம், குறைச்சு பேசுவோன்றது கிடையாது. கரெக்டா நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. அழகா அந்த நிமிஷத்துக்கு நீங்க என்ன நிமிஷத்துக்கு பிராக்டிஸ் பண்ணீங்களோ அந்த நிமிஷத்துக்கு நீங்க பேசிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? பிரசன்டேஷன் எப்படி பிரசன்டேஷன் பண்ணணும்ன்றதை நம்ம பார்த்திருப்போம். எதை முன்னாடி வரணும், எது பின்னாடி வரணும் இல்லைங்களா? எதை எந்த இடத்துல சொல்லணும், ஃபர்ஸ்ட் எதை சொல்லணும். நம்ம எடுத்த உடனே காதலுக்கு போய் சொல்லக்கூடாது. காதல் உணர்வை அற்புதமா காமித்த படம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் போக கூடாது. அப்ப எப்படி கொண்டு வரணும்? ஃபர்ஸ்ட் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்த படம், நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்த படம், அம்மா அப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த படம், இப்படிலாம் பண்ணி கடைசியா காதல் வந்தாதான் நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். எடுத்த உடனே காதல சொல்லிட்டா நல்லா இருக்குமா? அப்போ அந்த ஆர்டர் நமக்கு தெரியணும் இல்லையா? எதை ஃபர்ஸ்ட் எதை செகண்ட், அந்த ஆர்டர் தெரியணும்ல. அதான் பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ். ஓகேங்களா? எப்படி பிரசன்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். சோ இப்படி நம்ம பேசும்பொழுது அதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பிரசன்ஸ். நீங்க பேசி முடிக்கிறீங்க அப்படின்னா அந்த 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 பிரசன்ஸ்ல நீங்க என்ன பண்றீங்க, என்னவா இருக்கிறதுன்றது எல்லாமே ரெடி ஆயிட்டு அங்க போயிட்டு திடீர்னு 3 நிமிஷம் தான் பேசணும்னா என்னென்ன பாயிண்ட கட் பண்ணிக்கணும்ன்றத முன்கூட்டி நம்ம என்ன பண்ணியாச்சு, அதையும் நம்ம என்ன பண்ணியாச்சு, பிளான் பண்ணியாச்சு. அதுக்கும் நம்ம ப்ரிப்பரேஷன் ஆயாச்சு, அதுக்கும் நம்ம பிராக்டிஸ் பண்ணியாச்சு. சோ இந்த ஆல்ரெடி இந்த பிளான் ப்ரிப்பரேஷன் எல்லாமே முடிச்சாச்சு நம்ம. அப்ப அந்த அந்த பிரசன்ஸ் என்னவா இருந்தாலும் அந்த இடத்துக்கு நம்ம வந்து கரெக்டா போறதுக்கு நம்ம தயாராயிட்டோம் இல்லைங்களா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல. அடிச்சு நிமித்த வேண்டியது அங்க போயிட்டு. ஓகே, சிம்பிள். முதல் பாயிண்ட் எழுதி கொள்ளுங்கள். நாம் கண்ணை பார்த்து பேச வேண்டும். அப்படி கிடையாது. why part, how part ஏற்கனவே நம்மளுடைய ட்ரைனிங்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த why part புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும், how part ஆட்டோமேட்டிக்கா வரும். என்னுடைய why part என்னவா இருந்துச்சு, என் ஃப்ரெண்டு பேச சொன்னா நான் பேசணும் அப்படின்றது why part ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட், சரி நான் பேச போறேன், 2 நிமிஷத்துல பேசினா கூட பரவாயில்லன்னு சொன்னா அப்ப என்னோட தன்மானம் என்ன ஆகிறது. அப்போ அடுத்தது நான் எனக்கு மதிப்பு தரேன். அப்போ நான் கரெக்டா பேசணும்ல, அப்படி வர. 3வது விஷயம் என்ன வருது, அப்போ பேசுறாங்க அப்படின்னா பரிசு வாங்காம கலந்துக்கிறது ரொம்ப முக்கியம்.
பட் நம்ம பேசுறோம் பரிசு கிடைக்கணும். அந்த இதுக்கு மேல நம்ம ப்ரிப்பரேஷன் கிடைக்குது கிடைக்கல அடுத்த விஷயம். பட் 7 நிமிஷத்தை முடிக்கணும் நம்ம. அந்த பாயிண்ட விட்டு நம்ம தள்ளி போயிடக்கூடாது. அந்த தலைப்பை ஒட்டியும் வெட்டி தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து மாறக்கூடாது அப்படின்னு நம்ம பேசக்கூடிய இதெல்லாம் வைத்து நம்ம பேசும் பொழுது நிச்சயம் அது வந்து பரிசை தேடி தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது இருந்தது. இதை பேஸ் பண்ணிதான் மத்தது அதுல இருந்து தான் கத்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயமா வரோம் அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான். ஓகேங்களா? சோ இப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக நானும் பேசிட்டே இருக்கேன் இல்லைங்களா? உங்க கொஞ்சம் மாறணுன்றதுக்காக இந்த 5Pக்கான ஒரு சில விஷுவல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? படம் பார்க்க தான் உங்களுக்கு பிடிக்கும், கதை கேட்க பிடிக்கும்னு சொன்னீங்க. கதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த 5Pக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஆர் யூ ரெடி? எஸ் மேம். படம் Yes, பார்க்கறது ma'am. ஓகே குட். ஃபர்ஸ்ட் P என்ன? Plan, ma'am. Plan. ஒரு விஷயத்தையுமே Plan. plan பண்ணி பண்ணணும். One night 4 college students were playing till late night and could not study for the test which was scheduled for the next day. In the morning they thought of a plan. They made themselves look as dirty with grease and dirt. They then went up to the dean and said that they had gone out to a wedding last night and on their return the tire of their car burst and they had to push the car all the way back and that they were in no condition to appear for the test. So the dean said they could have the retest after 3 days. They thanked him and said they would be ready by that time. On the 3rd day, they appeared before the dean. The dean said that as this was a special condition test, all 4 were required to sit in separate classrooms for the test. They all agreed as they had prepared well in the last 3 days. The test consisted of 2 questions with a total of 100 marks. And this is the question paper. யாருக்கு இதில் என்ன புரிந்தது அப்படின்றத ஒருத்தவங்க சொல்லுங்க பாப்போம். இந்த ஒரு வீடியோ காமிச்சோம் இல்லைங்களா? இந்த வீடியோ மூலமா நீங்கள் தெரிந்து கொண்ட விஷயம் என்ன? ஹலோ, எனக்கு அந்த லாஸ்ட் அந்த 2 மார்க் 98 மார்க் அதான் புரிஞ்சது. அப்படியா? வேற யாருக்கு என்ன புரிஞ்சது? திரும்பி ஒரு வாட்டி போடணுமா? இல்ல யாரே ரொம்ப சின்னதா தெரிஞ்சது. இன்னொரு வாட்டி பாப்போமா? ஓகே இருங்க, இன்னொரு வாட்டி நான் எஸ் பா போடுங்க. One more time. One more time, Shiv. ஓகே sure. ஓகே பாருங்க. One night 4 college students were playing till late night and could not study for the test which was scheduled for the next day. In the morning they thought of a plan. They made themselves look as dirty with grease and dirt. They then went up to the dean and said that they had gone out to a wedding last night and on their return the tire of their car burst and they had to push the car all the way back and that they were in no condition to appear for the test. So the dean said they could have the retest after 3 days. They thanked him and said they would be ready by that time. On the 3rd day, they appeared before the dean. The dean said that as this was a special condition test, all 4 were required to sit in separate classrooms for the test. They all agreed as they had prepared well in the last 3 days. The test consisted of 2 questions with a total of 100 marks. And this is the question paper. அவ்வளவுதான் முடிந்தது. இப்பொழுது ஓரளவு புரிந்ததம்மா. Back left. ஒண்ணும் இல்ல, டெஸ்டுக்கு படிக்காம ஒரு 4 பேர் இருக்காங்க. எல்லாம் விளையாண்டுட்டு அத 3 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா எப்படி படிக்கணும்னு பிளான் பண்ணல,
சார் கிட்ட என்ன மாதிரி எப்படி ஏமாத்துறது? plan? எதையும் பிளான் பண்ணி பண்ணணும்ன்ற மாதிரி அவங்க பண்ணி இது மாதிரி டயர் எந்த டயர் வெடிச்சது? உடனே சரி ஓகே நாளைக்கு திரும்பி ஒரு 2 நாள் கழிச்சு டெஸ்ட் வைக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்ல ஒரு மாதிரி அவரும் என்ன பண்ணிட்டாரு, ஓகே குட் நீங்க எழுதுங்க அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. 4 பேரும் அதே படிச்சு முடிச்சுட்டு போறாங்க. என்ன பண்ணிட்டாரு, 4 பேரையும் 4 கிளாஸ் ரூம்லயும் வச்சுட்டு 2 கேள்வி தான். உன்னோட பேர் என்ன, எந்த டயர் பஞ்சர் ஆச்சு? 4 பேர் எப்படி சொல்லுவாங்க? உண்மை நடந்துச்சுன்னா சொல்லுவாங்க, பொய் சொன்னா 4 டயர் காமிப்பாங்க. 4 விதமான ஆன்சர் வருமா? ரைட்டா? அப்போ பிளான் பண்ணணும்ன்றது எப்படின்னு தெரிஞ்சுச்சிங்களா? எதுக்கு பிளான் பண்ணணும், எதுக்கு பிளான் பண்ணக்கூடாது அப்படின்றது. சோ இது வந்து 2 விஷயம். எதுக்கு எப்படி அப்படின்றதுக்கான ஒரு விஷயம். ஓகே, சோ பேசுறோம் அப்படின்னா நம்ம கை தட்டுறதுன்னா அற்புதமா பேசினாங்கன்னு கை தட்டுற மாதிரி நம்ம பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த டைமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, ஐயோ நிப்பாட்டுப்பா நிப்பாட்டுப்பா அதுக்கு கை தட்டி அதுக்கு பிளான் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, சோ அடுத்தது என்ன சொன்னோம், அடுத்தது என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் இது வந்து பிளான் இல்லையா? அடுத்தது பேப்பர் ப்ரிப்பரேஷன். அந்த ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி இருக்கணும், நம்ம என்ன மாதிரியான நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லைங்களா? நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த அளவுக்கு சின்சியரா பண்ணுவாங்க. சில பேர் இப்போ இது மாதிரி விளையாண்டுட்டு எந்த அளவுக்கு சின்சியரா பண்ணுவாங்கன்னு தெரியும். ஒரு ப்ரிப்பரேஷன் எப்படி வந்து ஒரு சக்சஸ கொடுக்குது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இந்த படம் பாத்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையம்மா. ஓகே, ராக்கி 1, 2, 3 நிறைய பாட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அவர் வந்து ஒரு குத்துச்சண்டை வீரர்னா அதற்கான ப்ரிப்பரேஷன் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு. அதை நம்ம காமிச்சோம் அப்படின்னா டைம் இருக்காது. 8 நிமிஷம் 20 நிமிஷம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. என்ன மாதிரியான பனிமலை பிரதேசத்துல அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க, என்ன மாதிரி அவங்க வந்து புஷ்அப் எடுக்கிறாங்க, என்ன மாதிரி வெயிட் எல்லாம் தூக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய காமிப்பாங்க. ஓகே, அந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ற பொழுதுதான் இந்த அளவு அவங்க ஜெயிக்க முடியும் அப்படின்றது. ஸோ ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அது இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம சமைக்கணும் அப்படின்னா கூட ப்ரிப்பரேஷன் இல்லாம சமைக்க போனா என்னவாகும்? எண்ணெய் வச்சிருப்போம், அப்பதான் வெங்காயம் கட் பண்ணா என்ன கருகி போயிடும் இல்லைங்களா? எதை போட்டோம்னா இப்ப கருகிடும், சமையல் நல்லா இருக்காது. அப்போ எதுக்குமே ஒரு ப்ரிப்பரேஷன்ன்றது ரொம்ப வேணும். ஒரு சினிமாக்கு நீங்க போகணும் அப்படின்னாலும் என்ன படத்துக்கு போகணும், அதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சா, முன்னாடி என்ன பண்ண போறோம், இது எல்லாமே ப்ரிப்பரேஷன் இருக்கணும். சோ ப்ரிப்பரேஷன் இல்லாம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே நல்லாக இருக்காது. தேர்ட் ஒன் என்னங்க? அளவுக்கு முக்கியம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ பார்ப்போம். எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயரை ஒரு நிமிஷம் மறுபடியும் பாருங்க, எவனோ ஒருத்தர் தான் நீங்க கை தட்டுறீங்க இல்லையா? நீங்க எல்லாம் இப்படி கை தட்டுறீங்கன்னு சேப்பாக்கம் ஸ்டேடியில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தோனிக்கு தெரியவே தெரியாது தெரியுமா? கோபிநாத்னு ஒருத்தர் இருக்கான, அவருக்கு தெரியவே தெரியாது. அவனா இரவு பகலாக பொறுப்பாக நெட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தன்னுடைய பாடியை ஃபிட்டா வச்சுக்கிட்டு எந்த நாட்டுக்கு எதிராக என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், பவுலர்ஸ்க்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணுங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு தான் வேலையை அவன் கரெக்டா பாக்குறதாலதான் அவனுக்காக நீங்க எல்லாம் கை தட்டுறீங்க. நீங்க உங்க வேலையை கரெக்டா பாருங்க, உலகம் உங்களுக்காக கை தட்டும். யாரோ ஒருவனுக்கு விசில் அடிச்சான் குஞ்சுகளாக எத்தனை காலம் இருப்பீர்கள்? யூ பி த ஹீரோஸ் கைஸ், யூ பிகம் த ஸ்டார்ஸ். தோனி மாதிரி ஒரு விக்கெட் கீப்பர் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. ஓகேங்களா? அதுல அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிராக்டிஸ்
நீங்க இங்க தோனி, கோலி நீங்க அடிச்சுக்கலாம் இல்லையா? ஆனா அவங்க அதெல்லாம் எந்த பத்தியுமே கவலைப்படாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க பாட்டுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க. அவங்க எப்படி ஜெயிக்கணும், அவங்க எப்படி பண்ணணும் முழுக்க முழுக்க அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க. ஒரு சினிமாவா இருந்தாலுமே கூட ஈஸியா வந்தோம், நடிச்சோம், போனோம் அப்படின்லாம் இருக்க முடியாது. இன்னைக்கு ஒரு சிவாஜி யாரு ரஜினிக்கு நீங்க கை தட்டுறீங்க, விஜய்க்கு கை தட்டுறீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அதுக்கு அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அதுக்கு அவங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும், டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும், ஃபைட்டுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்ணா மட்டும்தான் அவங்களால வந்து நீங்க ரசிக்கக்கூடிய அளவிற்கு அவங்களால கொடுக்க முடியும். அப்ப அவங்களும் அந்த பிராக்டிஸ் இல்லாம அந்த ஒரு உச்சாணி கொம்பு அவங்க தொட்டிருப்பாங்களான்னா முடியாது. ஓகேங்களா? அப்ப இந்த பிராக்டிஸ் எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்க. அதான் அவர் சொல்றாரு. நீங்க எல்லாம் அவங்க ருக்கா கை தட்டிட்டு எல்லாம் இருப்பீங்க. ஆனா அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க. நீங்க அந்த பிராக்டிஸ் பண்றதுனாலதான் நம்ம கை தட்டிட்டு இருக்கோம். அவங்க பிராக்டிஸ் அந்த அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கறதுனாலதான் அவங்க கைத்தட்டல் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அந்த இம்பார்ட்டன்ஸ் நம்ம இன்னும் சொல்ல போனா லாஸ்ட் நம்மளுடைய லீடர்ஷிப் கிளாஸ்ல வந்து ஜெகன் சார் கூட சொல்லியிருப்பாங்க. விராட் கோலிக்கு வந்து ஸ்டார்டிங்ல ஐபிஎலுக்கு எவ்வளவு பேமெண்ட் கொடுத்தாங்க, இப்ப இருக்கக்கூடிய பேமெண்ட் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் பாருங்க அதுக்கு இல்லைங்களா? அதுக்கு வந்து அவரை வந்து தன்னை நிரூபிக்கணும். அப்ப அந்த பிராக்டிஸ் இல்லாம, ப்ரிப்பரேஷன் இல்லாம, பிளான் இல்லாம, ஸ்ட்ராட்டஜி இல்லாம ஏதாவது அவங்களால பண்ணிருக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. அடுத்த கட்டத்தை நோக்கி போனா இது எல்லாமே அவங்க செஞ்சிருக்கணும். நாட் ஓன்லி பப்ளிக் ஸ்பீக்கிங், ஒவ்வொரு விஷயத்திலுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இது இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த பாயிண்ட் என்னங்க? பிரசன்டேஷன் மேம். எப்படி பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பா இந்த படம் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் நம்ம பார்ப்போம். Today we are going to see the chairman, Dr. K. Nikla. Students, இங்க நின்னுகிட்டு இருக்காரு. இவர் ஒரு மகா புத்திசாலி. இங்க இருக்கிற எல்லா ஹைலி குவாலிஃபைட் டீச்சர்ஸ் விடவும் இவருக்கு ரொம்ப தெரியுமா? இன்னைக்கு ப்ரொஃபசர், டாக்டர், இன்ஜினியர், பஞ்சவன் பாரிவேந்தன் நம்மளுக்கு இன்ஜினியரிங் இந்த படம் நீங்க பாத்திருப்பீங்க மேக்சிமம். இது எப்படின்னு சொல்லி தர போறாருமே, இந்த பிரசன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத அவர் சொல்லி தர போறாரு அப்படின்றத அவங்க சொல்றாங்க. நீங்க படம் பார்த்துட்டேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பப்ப நான் ஓட்டிட்டு இருக்கேன். ஓகேங்களா? கொஞ்சம் இதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு கண்டுபிடிக்கும். உங்க புக்ஸை நீங்க புரட்டி பார்த்துக்கலாம். ஆன்சர் தெரிஞ்சவங்க கை தப்பாங்க. பார்க்கலாம் யார் ஃபர்ஸ்ட் வரோம், யார் லாஸ்ட் வரோம். Your time starts now. வீடியோ தெரியலங்க மேம். வீடியோ தெரியல, ஆனா அந்த வாய்ஸ் தெரியுது இல்ல, அதுல அண்டர்ஸ்டாண்ட் வீடியோ பண்ணிப்போம். தெரியலையா? யாருக்குமே ஹலோ, அம்மா எனக்கு வீடியோவும் தெரியல, வாய்ஸும் கேட்கலங்கம்மா. அது சொல்லணும்ல. எவ்வளவு இல்ல போய் உங்களுக்கு ஆக்சுவலி இல்ல ஃபர்ஸ்ட் வாய்ஸ் கேட்டுது, அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கல. அப்படியா? ஓகே. அது பொசிஷன்ல இருந்துற நம்பர் 1 பொசிஷன் கொண்டு வந்திருக்கேன். சார் என்ன சார் இல்ல நல்ல வேலையில இப்ப தெரியுதா? யாரும் சொல்லி கொடுக்கறது எல்லா ஹைலி குவாலிஃபைட் டீச்சர்ஸ் விடவும் இவருக்கு ரொம்ப தெரியுமா? இன்னைக்கு ப்ரொஃபசர், டாக்டர், இன்ஜினியர், பஞ்சவன் பாரிவேந்தன் நம்மளுக்கு இன்ஜினியரிங் என்ன சொல்லி தரப்பாரு. சார் நான் எப்படி ப்ளீஸ் ப்ரொசீட். ஆல் டே உங்க எல்லாருக்கும் 30 செகண்ட்ஸ் டைம் தரேன். இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு கண்டுபிடிக்கணும். உங்க புக்ஸை நீங்க புரட்டி பார்த்துக்கலாம். ஆன்சர் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. பார்க்கலாம் யார் ஃபர்ஸ்ட் வரா, யார் லாஸ்ட் வரான்னு. Your time starts now. டைம் அப். என்ன யாருக்குமே ஆன்சர் தெரியலையா? கொஞ்சம் எல்லாரும் உங்கள் லைஃப்பை ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நான் இந்த 2 வார்த்தை எழுதுனதும் யாருக்காவது இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சா? இன்னைக்கு ஏதோ புதுசாக கற்றுக்க போகிறோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சா? எனிவன்? இல்லை.
நான் ஸ்டார்ட்னு சொன்ன உடனே எல்லாரும் ரேஸில் ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. இப்படி விழுந்து விழுந்து படித்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பிரயோஜனம்? உங்கள் அறிவு ஜாஸ்தியாக போதா? இல்லை, ப்ரெஷர் தான் ஜாஸ்தியாகும். இது காலேஜ், ப்ரெஷர் குக்கர் இல்லை. பயந்து கரெக்டாக வந்து சேரில் உட்காரும். அதை வெல் ட்ரெயின்டுன்னு சொல்லுவோமா இல்லை வெல் எஜுகேட்டட்னு சொல்லுவோமா? ஹலோ, இது பிலாசபி கிளாஸ் இல்லை. முதல்ல அந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லு. சார், அப்படி 2 வார்த்தைகளே இல்லை சார். அது 2ம் என் ஃப்ரெண்டுங்களோட பேரை வச்சு பண்ண புட்டாலக்கடி. இது இன்ஜினியரிங் சொல்லி கொடுக்குற லட்சணமா? இல்லை சார், நான் இன்ஜினியரிங் சொல்லிக் கொடுக்க வரல. என்னை விட உங்களுக்கு தான் அது ஜாஸ்தி தெரியும். எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு தான் சார் நான் சொல்ல வரேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். ஓகே, நீங்க கண்டிப்பா நீங்க இந்த படம் பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த சீனுக்கு ரசிக்கவும் செஞ்சிருப்பீங்க. ஆனா இந்த ஆங்கிள் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இனி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு படத்துமே இதே ஆங்கிள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த எவ்வளவு அளவுக்கு இன்ஜினியரிங் நான் படிக்க தான் வந்திருக்கேன், நீங்க தான் சொல்லி தரணும். ஆனா எப்படி சொல்லி தரணும் அப்படின்றது எனக்கு வந்து தெரியும். அது மாதிரி நீங்க சொல்லி கொடுக்கணும். அவங்க சொல்றாங்களா, அந்த பிரசன்டேஷன், அந்த அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கை உருவாக்குறது, ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகணும் இல்லைங்களா? ஆடியன்ஸை தெரிஞ்சு பேசணும். அவருக்கு வந்து அந்த டைமிங் பண்றது, ஃபர்ஸ்டா வர்றதுலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த பிரின்சிபலுக்கு. அதனால சொல்றாங்க, டைம் ஆகுது, உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் டைம் தர, யாரு ஃபர்ஸ்டா வருவீங்கன்னு பாக்கலாம்னா அவருக்கு ஒரு வேகம் வரும் அவருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆடியன்ஸை வந்து எந்த அளவுக்கு அவங்க கொண்டு வராங்கன்னு பாருங்க. அப்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவங்க ஃப்ரெண்டு பேரை வச்சு அவங்க சொன்னாலுமே கூட அது எப்படி இருக்குன்றதுக்கான அந்த விஷயம். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கணும், சத்யராஜ் மேல அந்த பெயரை வச்சு தப்புன்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. என்ன சொல்ல வராங்கன்ற கருத்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ இது மாதிரியான பிரசன்டேஷன் இருக்கிறப்போ கண்டிப்பா எல்லாருமே ரசிச்சு பார்ப்பாங்க. சோ இததான் நம்ம வந்து இங்க நான் சொல்ல வந்ததுக்கான்ற மாதிரி இது மாதிரி நீங்க பாருங்க. நீங்க பார்க்கக்கூடிய படத்தை கூட இந்த மாதிரியான ஆங்கிள் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வந்து நான் இப்படி கத்துக்கிட்டது. நான் ஃபர்ஸ்ட் டாபிக் எனக்கு அப்படி இருந்ததுனால இப்படி நான் பார்க்க ஆரம்பிச்சதுனால எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எல்லா படத்துலயுமே ஒரு நல்ல விஷயம் எடுத்துக்க முடியுது. நீங்க நிறைய டீச்சர்ஸ் இருக்கீங்க, காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் இருக்கீங்க. நீங்க இது மாதிரி பார்க்க ஆரம்பிச்சு உங்க ஸ்டூடெண்ட்ஸ் இதை கத்துக் கொடுத்தாங்கன்னா நிச்சயம் வந்து எந்த ஒரு படமுமே கூட அவர்களுடைய தெளிவாக்கக்கூடிய அளவுக்கு, சிறப்பாக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய மனசை நீங்க பக்குவப்படுத்திடுவீங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இது இருக்கும் அப்படின்றதை நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். கடைசியா நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஒரு படம் இல்லைங்களா? ஐ மீன் அது ஒரு விஷயம் இருக்கு. அதே நம்ம இங்க பாத்திரலாம். காதல விழலமா? அடுத்த பாயிண்ட்மா, 5th பாயிண்ட் என்ன சொன்னேன்? கேட்கலமா யாருக்கும்? பிரசன்ஸ் மேம், பிரசன்ஸ். நான் பேசுறது கேட்கல? கேக்குது மேம். கேட்கலமா? கேக்குதுமா, கேக்குது கேக்குது கேக்குதுமா. எல்லாத்துக்கும் கேக்குதா? ஓகே, இந்த படமும் நீங்க பார்த்த படம் தான். ஓகே, ஷேர் பண்றது ஃபர்ஸ்ட் தெரியுதா நீங்க சொல்லிடுங்க. நான் நிறைய எடுத்து வச்சிருக்கிறதுனால எது இதாகுதுன்றது எனக்கு தெரியல. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதாமா? சக்தி. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு காட்சியில வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் ஸ்பீக்கிங்கான நிறைய பாயிண்ட்ஸ் நீங்க இப்பெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே அதுல இருக்கும். ஓகேவா? இவங்க என்னத்த பேச போறான், இவனே ஒரு நல்ல போலீஸ் கிடையாது, ஒரு பொறுக்கியான ஒரு போலீஸ் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறப்போ அதை எப்படி அவர் மாத்தணும் அப்படின்றது அவர் கையில இருக்கு இல்லைங்களா? அப்ப அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அது ஒரு விஷயம். இந்த படம் பார்த்திருந்தீங்கன்னா அந்த விஷயம் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது. இல்லாட்டினாலும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனாலுமே அவங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அப்போ இவன் இது மாதிரி சரியா ஒரு போலீஸ் இல்ல, இப்போ போலீஸா இருக்காங்கன்னா என்ன சொல்ல வரான்னு மக்கள் எல்லாமே கேக்குறாங்க. ஓகே, அப்போ மக்களுடைய இன்டராக்ஷனும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களே கேள்வி கேட்கிறாங்க. யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க, வரீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அதற்கு இவர் பதில் சொல்றாரு, கேட்கறதுக்கும் இவர் பதில் சொல்றாரு. 4வது வந்து அந்த அந்த நம்ம நம்ம மேற்கோள் காட்டுற மாதிரி இந்த ஹிந்தில சொன்னது இதெல்லாம் போலீஸ்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க, நீங்க எல்லாம் மறந்துருக்க மாட்டீங்க அப்படின்னு உணர்ச்சி பிளம்பா அவர் பேசுறாரு. இந்த உணர்ச்சியை தூண்டக்கூடிய அளவுக்கு அவங்க பேசுறாங்க. அடுத்தது வந்து தாத்தாவை பத்தி ஒரு ஸ்டோரி டெல்லிங் சொல்லணும்னு சொன்னீங்க இல்லையா? இந்த ஸ்டோரி டெல்லிங் சொல்றாரு. எங்க தாத்தா இப்படி இருந்தாரு, குட்டுப்பட்டு கடைசியாதான் தெரிஞ்சாரு, அவர் இது பண்ணாரு, அந்த அந்த தாத்தாக்கு அந்த அளவுக்கு வீரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் எத்தனை பேத்துக்கு இருக்கு அப்படின்னு அந்த தன்மான உணர்வை தூண்டி விடுறது.
ஓகே, ஒரு நாள் எல்லாருமே குஷியாகி வேலை பார்த்து கஷ்டப்பட்டு வேலை இது பண்ணுவாங்க, போய் கண்டுபிடிப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்கோட ரொம்ப முக்கியம். இந்த சக்சஸ் ஆனதுக்கான ரொம்ப முக்கியம் வந்து இதுதான். ஓகே, என்ன சொல்ல வரணுன்றது தெளிவா சொல்லக்கூடிய விஷயம், மக்களையும் சேர்த்து இணைத்து அவர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லக்கூடிய விஷயம், மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருந்தாலுமே அந்த எதிர்ப்பை எப்படி பிளஸ் ஆக்கிக்கணுன்ற விஷயம், அதுக்கு தேவையான எடுத்துக்காட்டு, அந்த எக்ஸாம்பிள், ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு கதை, தன்னையும் அதுல முன்னிலைப்படுத்தி நம்மள சொல்லாம ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அது வந்து வேற மாதிரி போயிடும். அதனால அதையும் ஒரு முன்னிலைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவர் ஏன் தாத்தா தான் அப்படின்றப்போ அது உங்களுக்கு எத்தனை பேருன்றப்போ இன்னும் கொஞ்சம் அதற்கான ஒரு உணர்ச்சியை தூண்டி அப்பா இவர் வந்து சரியா செய்வார்ப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடியது. இது எல்லாம் அது சக்சஸ் ஆச்சு. படத்தோட சக்சஸ்க்கு மட்டும் காரணம் கிடையாதுங்க, அந்த ஸ்பீச்சோட சக்சஸ்க்கு காரணம். சோ இதைத்தான் நம்ம சொல்றோம். இந்த மாதிரியான வரிசை 1 by 1 இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட், ஃபிஃப்த் பாயிண்ட் 5 சொல்லுவோம். 1 to 5 கான்செப்ட் சொன்னோம், ஃப்ரேம் ஒர்க் சொன்னோம். இதன் மாதிரி நம்ம ஃபாலோ பண்றப்போ நம்மளுடைய பேச்சு எங்கேயாவது குறைவுபட்டு போகுமா, தோத்து போகுமா, டைமுக்கு இல்லாம பேசுவோமா? யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் பேசணும்னா 1 நிமிஷத்துக்கு தான் நம்ம ரெடி பண்ணணும், ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஓகே, 3 நிமிஷம் 5 நிமிஷம் பேசக்கூடாது. ஓகே, என்ன இப்ப நம்ம சொல்ல வந்தோம், நம்மளுடைய எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு என்னவோ அந்த கிளாஸ வந்து இப்ப வந்து சொல்லி முடிச்சாச்சு. கரெக்டா நேரம் 8:31 சரியாக ஆரம்பித்து சரியாக முடித்தேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய வகுப்புல 1 2 3 4 5 இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தலைப்பு உங்களுக்கு கொடுத்தா எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் ரொம்ப பக்காவா இருக்கணும். அந்த முதல் கோணல் முற்றிலும் கோணல்வாங்க, முதல் சக்சஸ் ஃபுல் சக்சஸ்வாங்க. அது மாதிரி அமைச்சு அந்த விஷயத்த கண்டென்ட்ல இருந்து அங்கிட்டு இங்கிட்டு போகாம அப்படி செறிவா கொடுத்தோம் அப்படின்னா உண்மையாலுமே நீங்கள் தலை சிறந்த பேச்சாளர் ஆகலாம். பேச்சாளர் மட்டும் கிடையாது மக்களே, உங்களுடைய பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட நீங்க பேசுறப்பே சிறப்பா நீங்க பேசுவீங்க. அவங்கள்ட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். குடும்பத்துல ஒரு நல்ல உறவு உருவாக்கிக்கலாம், உங்க தோழமையிட்ட ஒரு நல்ல உறவு உருவாக்கிக்கலாம், உங்க மாணவர்கள்ட்ட ஒரு நல்ல உறவு உருவாக்கிக்கலாம், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு நல்ல உறவு உருவாக்கிக்கலாம். சோ இப்படி எல்லா இடத்துலயுமே என்ன பேசணும், ஏது பேசணும், எப்படி பேசணும் அப்படின்ற இந்த 1 to 5 கான்செப்ட் உங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா மேடையில மட்டுமல்ல, நீங்க பேசினாலே அது சக்சஸ் தான், உங்க கூட இருக்கிறவங்களும் சக்சஸ் தான், நீங்களும் சக்சஸ் தான். ஓகே, மிக்க மிக்க நன்றி, மகிழ்ச்சி. இத்துடன் இந்த வகுப்பு முடிகிறது. உங்களுடைய கருத்துக்களை யாரேனும் கூற இருந்தால் நீங்கள் கூறலாம். அந்த 5th பி சொன்னீங்கல்ல, 5வது பி என்ன சொன்ன? பிரைஸா? பிரசன்ஸ். பிரசன்ஸ். நீங்க எப்படி இடத்துல நீங்க 4th பி அப்படின்றது. இப்போ நம்ம எல்லாமே ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிட்டு போயிருப்போம், இத்தனை நிமிஷம் தான் பேசுவோம், இதெல்லாம் பண்ணிட்டு போயிருப்போம். ஆனா திடீர்னு அங்க போய் சூழ்நிலை வந்து மாறிடும் நமக்கு. அப்படி மாறிடுச்சுன்னா அதை நம்ம ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும். சொன்ன இல்லையா, 7 நிமிஷம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு 5 இப்ப இவர் வந்து அந்த பிரசன்ஸ் பொறுக்கி போலீஸா இருந்தாரு. இப்ப நியாயமான போலீஸ்னா மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப மக்கள் ஒத்துக்கிற மாதிரி ஒரு பிரசன்ட் பண்ணணும் இல்லையா? சோ அதுக்காக கதை காமிச்சது. 5th பி பிரசன்ட் வேற, பிரசன்ஸ் வேற. பிரசன்ட் பண்ற விதம் வேற. எப்படி அந்த பிரசன்ட் ஆஃப் டைம். ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஜூலிமா, தேங்க்யூ உமாராணிமா. ஓகே ஓகேம்மா. அம்மா எப்பவும் போலவும் இந்த வகுப்பு ரொம்ப சிறப்பாக இருந்ததம்மா. மிக்க மகிழ்ச்சி. நீங்க சொல்ற எல்லா விஷயங்களையும் பின்பற்றி வருகிறேன். இன்னும் என்னைய செதுக்கிக்கிட்ட மாதிரி இருந்ததம்மா. கண்டிப்பா கண்டிப்பா. சிறப்பாதான் எப்பயுமே இருக்கும்பா. Please remember, the art of public speaking is a skill that improves with practice and determination, dedication. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க டெடிகேஷன் இருந்தது அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி பப்ளிக் பீப்புள் தான் எல்லாத்துலயுமே நீங்க நல்லபடியா பேச முடியும், நல்ல பெயர் வாங்க முடியும். ஓகே, மிக்க மகிழ்ச்சி. நாம் இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். நன்றி மேம். சொல்லுங்க கலைப்பிரியா. ரொம்ப நன்றிங்க மேம். இந்த ஒரு gift கொடுத்ததுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். எங்களுக்கு ஒரு தெளிவு தெரிஞ்சது மேம். இப்ப எப்படி பண்ணணும், என்ன மாதிரி கீ பாயிண்ட்ஸோட நம்ம
ஒரு ஸ்பீக்கிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கொடுத்ததுக்கு, பொங்கல் கிஃப்டா கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். வேல்யூபிளான டைம். தேங்க்யூ. மிக்க மகிழ்ச்சி. மியூட் எடுத்திருக்கீங்க, ஏதாவது சொல்றீங்களா? அறிவு தென்றல்மா சொல்றீங்களா? கை உயர்த்திருக்கீங்க, இல்ல முன்னாடி உயர்த்தப்பட்ட கையான்னு தெரியல. மேம் வணக்கம். வணக்கம். அது அந்த நேரத்துல தவறான புரிதலா போயிடுச்சுங்க. ஏன்னா நான் இடையில தான் அந்த 15 நிமிஷம் கழிச்சு தான் எனக்கு நினைவு முடிஞ்சதுங்க. அது அந்த அந்த இதுக்காக நான் சொல்ல வரலைங்க. நான் இத பத்தி படிச்சிருக்கேன். அதுல வந்து சொல்லியிருக்காங்க, சுயசரிதை பயன்படுத்தலாம். அது வந்து ரொம்ப சுவாரஸ்யம் கூட்டுறதுக்காகவும், ஒரு உண்மைத்தன்மைக்காகவும் பயன்படுத்தலாமே, அதையவே பேசிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் படிச்சிருக்கேங்க. அததான் நான் பதிவு பண்ணனே ஒழிய, இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான சொல்வதிலெல்லாம் நான் கருத்து வந்து நான் முரண்படவே இல்லைங்க. அதுதான் அததான் சொல்ல விரும்புறேங்க. மையமா வைத்து நான் வந்து ஒரு பாயிண்ட சொல்லிட்டேன். ஏன்னா இது முழுக்கவே இந்த என்னோட நிகழ்ச்சியை வச்சுதான் நான் கிளாஸே எடுக்க போறேன். ஓகேங்களா? சோ இதுதான் மையமா வச்சு நான் சொல்லப் போறேன் அப்படின்றதுக்காக அந்த டைமிங் நான் தெளிவுபடுத்துறதும் ஒரு விஷயமா இருக்கணும் இல்லையா? அதனால அதையும் நான் சொல்றேன். புரியுதுங்க. நான் வந்து மேடை பேச்சு அப்படிங்கிறதுனால நான் அப்படி அத வந்து நான் தெரிஞ்சு கொண்டத வச்சு சொன்னேனே ஒழிய, இந்த நிகழ்ச்சிக்காகவோ அத பத்தி நான் உண்மையால அப்படி ஒரு சிந்தனையே எனக்கு கிடையாதுங்க. அந்த கருத்துல நான் பேசவே இல்லைங்க. கண்டிப்பாமா நீங்க அந்த இதுல பேசல. இருந்தாலும் நீங்க எஸ்ஆர்சி அப்படின்றதுனாலயே இதன் மூலமா மக்களுக்கு ஒரு கருத்து சொல்லலாம் அப்படின்றதுக்காகவும் அந்த பாயிண்ட நான் சொன்னது. மிக்க மகிழ்ச்சி. சரிங்க. இதுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியல. நான் இருந்தப்போ ஸ்டாஃப் இருக்காங்கன்னு தெரியல. இருந்தாங்கன்னா கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். சுஜாதா மேம். கண்டிப்பா கேக்குறோம் மேம். டிபார்ட்மெண்ட்ல கேக்குறோம் மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். எஸ்ஆர்சி ஸ்டூடெண்ட் மேடம் இருக்காங்களா? மேம் இப்ப செல்வி மேம் தான் மேம் ஹெச்ஓடியா இருக்காங்க. செல்வி மேமா? இல்ல தமிழ்ச்செல்வி மேம் வந்து துணை தலைவரா இருக்காங்க. துறை தலைவரா செல்வி அம்மா இருக்காங்க. எனக்கு அவங்க எல்லாம் தெரியல. எனக்கு கற்பகம் மேடம் ரொம்ப அவங்க கண்டிப்பா சொல்றேன் மேம். கண்டிப்பா சொல்றேன். ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்வு மேம். நல்ல ஒரு பயனுள்ள பதிவு நீங்க சொன்னது. மிக்க மகிழ்ச்சி மேம். பெருமையா இருக்கு மேம். நன்றிமா நன்றிமா. ஆர்பி ராஜேஸ்வரி அப்படின்றது உலகம் போற்றும் ஒரு பேச்சாளர். இன்னைக்கு வந்து அவங்க தெரியும் ஆண்டவன் காலேஜ்ல தான் நம்ம பாக்குறாங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரியாத திருச்சி மக்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆர்பி ராஜேஸ்வரி. அவங்க சொல்லிட்டுதான் எடுப்பேன். சரிங்க மேம். சரி, ரொம்ப நன்றி மேம். நேர்ல கல்லூரிக்கு ஒரு முறை வரது கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க மேம். கண்டிப்பா நம்ம படித்த கல்லூரிக்கு வர்றதுக்கு நம்ம தாராளமா வருவோம் நாங்க. கண்டிப்பா நான் அதுக்கான ஏற்பாடு நாங்க செஞ்சு தரோம் மேம். கண்டிப்பா துறை தமிழ்க்கும் கல்லூரிக்கும் நீங்க ரொம்ப பெருமை சேர்த்திருக்கீங்க மேம். காமாட்சி இருக்காங்க தானே வேலை பாக்குறீங்க? காமாட்சி மேம் வந்து எஸ்எஃப்ல இருக்காங்க மேம். செல்ஃப் ஃபினான்ஸ் செக்ஷன்ல இருக்காங்க. இந்த செட்டு தான். அப்படிங்களாவா? சரிங்க மேம். இவங்க தனலட்சுமி மேடம் வந்து டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க மேம். அசோசியேட் ப்ரொஃபஸரா இருக்காங்க. தனலட்சுமி மேடம் கேட்டு பாருங்க. அவங்களோட என்னங்க மேம்? உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். யாருங்கம்மா? தனலட்சுமி. தனலட்சுமி மேமாவா? சரிங்க சரிங்க சரிங்க. இல்ல நான் ஃபர்ஸ்ட் வருவேன். 2 பேத்துல யார் ஃபர்ஸ்ட் வருவான்னு போட்டி போட்டுக்குவோம். நான் நிறைய அந்த ப்ரோக்ராம் இருக்கோமா, அதனால எனக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு ஏதோ ஒரு கம்மியாயிடுச்சு அப்படின்னா உட்காந்து அழுது உட்காந்துருப்பேன். எனக்கு செகண்ட் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. தனலட்சுமி. சரிங்க சரிங்க. கண்டிப்பா நாளைக்கு துறையில வந்து உங்களுடைய பேச்சை பத்தி தான் பேசும். சரிங்க, ரொம்ப நன்றி மேம். நான் கண்டிப்பா சொல்றேங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி மேம். நல்லது மேம். நன்றிமா. அனைவருக்கும் நன்றி. மிக்க மகிழ்ச்சி. குழுவுல உங்களுடைய கருத்துக்களை நேரம் கிடைக்கிறப்போ பதிவிடுங்க. அது மிக்க வசதியாக இருக்கும். இப்பொழுதே நாம் முடித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.